சாந்தி 17/1/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, ஆத்மாவை நோயற்றதா ஆக்கணும் அப்படின்னா ஆன்மீக கல்வியை கற்றுக்கொண்டே இருங்க, கற்பித்து கொண்டே இருங்க. ஆன்மீக மருத்துவமனையை திறங்க. ஸோ ஆத்மாவில் உள்ள நோயை நீக்கக்கூடிய ஆஸ்பத்திரி தான் இது. ஸோ அதுக்கு என்ன மருந்து? ஞானத்தை படிச்சுக்கிட்டே பார்த்தீங்களா? அதான் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த வியாதி போகும். 2500 வருட வியாதி தினம் சூப்பர் தானே. இப்போ மாத்திரை கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நாள் மறுபடியும் வந்துடும் விட்டிங்கன்னா. அந்த மாதிரி இது எவ்வளோ நாள் சாப்பிடணும்? இந்த மாத்திரை சங்கமேகம் முடிகிற வரைக்கும் சாப்பிடணும், அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா? ஆன்மீக கல்வியை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆன்மீக மருத்துவமனையும் தேருங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் நோயற்றவராக ஆகிட்டா போதுமா? மற்றவங்களையும் ஆக்கணும் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு புண்ணியம், ஆசீர்வாதமும் கூட. கேள்வி: எந்த ஒரு நம்பிக்கை வைக்கும் பொழுது மற்ற எல்லா விருப்பங்களும் தானா நிறைவேறிடும்? ஏற்கனவே வரதானத்தில் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? தானா உங்கள் ஆசையெல்லாம் எப்போ நிறைவேறும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் மீது விருப்பம் வச்சிங்கன்னா தானா நிறைவேறிடும். எல்லைக்குட்பட்ட இச்சை வச்சிங்கன்னா நீங்கள் என்னதான் நினைச்சாலும் அது நிறைவேறாதுன்னு அது அப்போ சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்ப்போம். எந்த நம்பிக்கை வைக்கும்போது உங்களுக்கு எல்லா விருப்பமும் தானா நிறைவேறிடும்? பதில்: தந்தையை நினைவு செஞ்சு எவர் ஹெல்த்தி, அதாவது எப்பவுமே ஆரோக்கியமானவர் ஆகிறதுக்கான விருப்பம் வைங்க. ஞான யோகத்தின் விருப்பத்தை பூர்த்தி செஞ்சீங்கன்னா மற்ற விருப்பங்கள் இயல்பாகவே பூர்த்தி ஆகிடும். குழந்தைங்க எந்த ஒரு மோசமான பழக்கங்களும் கொண்டிருக்க கூடாது, ஆல்ரவுண்டர் ஆக வேண்டும். குறைகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது, இருந்தாலும் கூட சேவை அவசியம் செய்யணும். இதுதான் இந்த விருப்பம். இங்க மற்ற விருப்பம்லாம் தானே நிறைவேற. எந்த விருப்பம்? பாபாவை நினைவு செஞ்சு நான் எப்பவும் ஆரோக்கியமாகணும், முழு ஆஸ்தியை அடையணும். இதுல விருப்பம் முழு ஆஸ்தியை அடையணும். இதான் உங்களுடைய பொழுதுபோக்காக இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ முழு ஆஸ்தி அடையணும்னா ஞானமும் ஃபுல்லாக எடுக்கணும், யோகமும் ஃபுல்லாக எடுக்கணும், தாரணையும் சூப்பராக இருக்கணும், சேவையும் பவர்ஃபுல்லாக பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஆசைங்க, மற்றதெல்லாம் தானாக வந்துடும் உங்கள் பின்னாடி இல்லையா? பாபா சொன்னார், தூய்மை இருந்தால் சுகம், செல்வம், எல்லாமே சாந்தி எல்லாமே வந்துடும். அப்போ அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து ஞானம், யோகம். இதில் நல்லா ஆசைப்படுங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. பாபாவுடைய ஒரு முறையில் ஒரு பாயிண்ட் கூட நான் விடக்கூடாது. நினைவு ஒரு தடவை கூட கட்டாயிடக்கூடாது. அவர் சொன்ன வழியை ஒரு செகண்ட் கூட மீறக்கூடாது. இதை மட்டும் அதிலே சேவை வந்துடும் இல்லையா? அவர் சொன்ன வழியில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா விருப்பங்களும் நிறைவேறிடும், 21 பிறகு நிறைவேறிடும் இல்லையா? இப்போ நீங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கணும். ஞானம் மட்டும், யோகம் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்துலையும் 4 பாடத்தில் ஃபுல் மார்க் வாங்கணும். மோசமான பழக்கமே இருக்கக்கூடாது. பாபா சொன்னார் இல்லையா? இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். அது பாயிண்ட்டை சொல்லும்போதே ஆஞ்சநேயர் தான் ஞாபகம் வருது. என்னது? தேகாபிமானத்துடைய வம்சம் ஏன் அம்சம் கூட இருக்கக்கூடாது, அதையும் பலி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் என்னது? மகாபலவான். சூப்பர். அந்த வேர்டு என்ன மாதிரி வேர்டு பாருங்க இல்லையா? ஸோ மற்றபடி குறை எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சேவை செய்யணும். அவங்க பிடிக்கல இவங்க பிடிக்கலன்னு சேவை செய்யாமல் இருந்தால் நமக்கு தான் நஷ்டம். எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது குறை. அதனால் சேவை அவசியம் செய்யும். ஏன்னா மம்மா கிட்ட போய் ஒருத்தன் குறை சொல்ல போனால் மம்மா கேட்பாங்க, யார்கிட்ட தான் இல்லை குறை என்ன அப்படின்வாங்க இல்லையா? எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. ஸோ அதனால் அவசியம் சேவை செய்யணும். பாடல்: தைரியமாக இரு மனிதா. பாபா போன வாரம்லாம் சொன்னார்ல, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. புயல் வரும், நீங்கள் பயப்படாதீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது, நான் கூட இருக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி. ஸோ தைரியமாக இரு மனிதான்னு பாடல். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டீங்க. இந்த சமயம் எல்லா ஆத்மாக்களுக்கும் தைரியம் கொடுக்கப்படுது. ஏன்னா ஆத்மாவில் தான் மனசும் புத்தியும் இருக்குது. ஆத்மாவுக்கு தான் துக்கம் ஏற்படுது, அதனால ஆத்மாவுக்கு தான் தைரியம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? உடம்பு துக்கப்படலை, எல்லாமே ஆத்மா தான் பண்ணுது. மனசு சரியில்லைன்னு தானே சொல்றாங்க. கை சரியில்லை கால் சரியில்லைன்னு சொல்றாங்க துக்கப்படும் போது இல்லையா? இப்ப மனசு எங்க இருக்கு? ஆத்மால இருக்கு. அதனால பாபா ஆத்மாவுக்கு தைரியம் கொடுக்குற, ஆத்மாவுக்கு தைரியம் கொடுக்குற. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
அப்பதான் ஏ பதித்த பாவனா பரமபிதா பரமாத்மா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்ப ஆத்மா துக்கப்படும் போது. பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகியோர் அவங்கள யாருமே எப்பவுமே பதித்த பாவனர்னு சொல்றது கிடையாது. பிரம்மாவையோ விஷ்ணுவையோ சங்கரையோ அவங்களுக்கே சொல்லப்படலைன்னா, பிரம்மா விஷ்ணு சங்கருக்கே சொல்லப்படலைன்னா லக்ஷ்மி நாராயணருக்கும் ராமர் சீதைக்கும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா சிவனுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியவங்க இந்த 3 பேர் தான். அவங்களுக்கே அது பொருந்தாதுன்னு போது அதுக்கு கீழே தான் வராங்க லக்ஷ்மி நாராயணன். அவங்கள எப்படி சொல்ல முடியும்? பதித்த பாவனர் ஒரே ஒருத்தர் தான். விஷ்ணுவுடைய சித்திரமும் பாவனமானதாகவே இருக்கிறது. அவர் விஷ்ணுபுரியுடைய அதிபதி. விஷ்ணுபுரியை ஸ்தாபனை செய்பவர் சிவபாபா. அவரு தான் இந்த சமயம் விஷ்ணுபுரியை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்க தேவி தேவதைகள் தான் இருக்கிறாங்க. விஷ்ணுவுடைய பரம்பரைன்னு சொன்னாலும் சரி, லக்ஷ்மி நாராயணனுடைய பரம்பரைன்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான். இந்த எல்லா பாயிண்ட்ஸ்களுமே தாரணை செய்வதற்கானது. தந்தை ஆன்மீக தந்தையாவார் மற்றும் இது ஆன்மீக கல்வியாகும், ஆன்மீக மருத்துவமாகும். அதனால போர்டுல பேரு கூட பிரம்மா குமாரி ஆன்மீக ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்னு எழுதணும் இல்லையா? ஆன்மீகன்ற வேர்டு நம்ம எழுதலை இல்லையா? ஆன்மீக பிரம்மகுமாரி ஆன்மீக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு போடணும். ஏன்னா சொல்லி கொடுக்குறவர் ஆத்மாவுடைய தந்தை, கொடுக்குற கல்வி ஆத்மாவுக்கான கல்வி. ஸோ எல்லாமே ஆன்மீக தந்தை ஆன்மீக கல்வின்னு வருது. அதனால ஆன்மீக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு போடணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீகன்ற வேர்டுல கவர்ச்சி இருக்குது இல்லையா? அந்த ஆன்மீகத்துல இருக்கும். அந்த ஆன்மீகம்னு வேர்டை பார்த்தாலே வர்றவங்க இருக்கிறாங்க எந்த மதத்துல இருந்தோம் பாருங்க. ஆன்மீக என்ற வார்த்தையை அவசியம் எழுதணும். ஆன்மீக மருத்துவமனைன்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க ஹடயோகத்தை சார்ந்தவங்க, மற்றவங்க எல்லாம் ஆன்மீக மருத்துவம்னு வைக்கிறாங்க. இந்த ஹடயோகம் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி வச்சு அவங்க ஆன்மீகன்ற வேர்டு யூஸ் பண்றாங்க, நாம யூஸ் பண்ணல. உண்மையிலே அது யூஸ் பண்றதுக்கு தகுதியானவங்க நாம மட்டும்தான் இல்லையா? ஏன்னா தந்தைக்கு அவினாஷி சர்ஜன்னு கூட சொல்றாங்க, அழிவற்ற சர்ஜன், அழிவற்ற டாக்டர். அப்ப இது மருத்துவமனை தானே. பதித்த பாவனர் ஞான கடல்னு சொல்றாங்க. குழந்தைகளே, நான் வந்திருக்கிறேன்னு அவர் உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறார். துக்கத்துடைய நாள் முடிஞ்சிடுச்சு, சுகத்தின் நாள் வந்துட்டு இருக்குது. ஆனா உங்களுக்கு முடிஞ்சிச்சு, துக்கத்தின் நாள் முடிஞ்சிச்சு. அது எப்ப முடிஞ்சிச்சுன்னா நான் பக்கத்துல இருக்கிறேன்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் முடிஞ்சிச்சு. உலகம் எப்படி இருந்தா என்ன, அப்பா பக்கத்துல இருக்கும்போது குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு உலகத்துல என்ன நடந்தாலும் கவலைப்படாது, அப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அப்பா கையை விட்டா அலறும். அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப விஷ்ணுபுரிய ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறவர் யாரு? சிவபாபா தான். அப்ப அந்த விஷ்ணுபுரியில தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்குது. தேவதைகள் மட்டுமே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றது. ஏன்னா அந்த தேவதைகள இருக்கிற இடத்துல வாழற ஒருத்தர் எப்படி பதித்த பாவனரா இருக்க முடியும்? அங்க அழுக்கே கிடையாது. அவங்க எங்க அழுக்க தூய்மையாக்குவார் வர முடியும்? அல்லது அங்க இருக்கிறவங்க எப்படி அந்த தொழில் பண்றவங்களா இருக்க முடியும் அப்படின்னு தாரணை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஆத்மாக்களுக்கு படிப்பிப்பவன், எனக்கு சுப்ரீம் ரூஹ் பரமாத்மான்னு சொல்றாங்க. அதாவது ஆன்மீக பரம ஆத்மா. ஆன்மீக ரூஹ்னா ஆன்மீக ஹிந்தி வார்த்தை. உயர்ந்ததிலும் உயர்ந்த, ஆக்சுவலா ரூஹ்னாலே ஆத்மா அப்படி இருக்கு. சுப்ரீம் ரூஹ் அதாவது பரம ஆத்மான்னு சொல்றாங்க. ஆத்மாவுக்கு தானே நோய் பிடிச்சிருக்குது. ஆத்மாவுக்கு தான் எல்லாத்தையும் ஓட்டுறாரு இல்லையா? துரு ஏறி இருக்குது. சத்யுகத்துல பவித்திர ஆத்மாக்கள் இருப்பாங்க. ஆனா இங்க அப்பவித்திர ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே
புண்ணிய ஆத்மாக்கள். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாவாத்மாக்கள் தான். இங்க எப்படி புனிதர்லாம் இருக்க முடியும்? துவாபரத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஆத்மாவை பொறுத்தது. பவித்ராத்மா, புண்ணிய ஆத்மாவுடைய உலகம், இது எல்லாமே அந்த ஆத்மா புண்ணிய ஆத்மா மட்டும் இருந்துச்சுன்னா அது சத்தியுகம்பா. பாவாத்மா மட்டும் இருந்துச்சுன்னா அது கலியுகம். நடுவில் உள்ளதெல்லாம் அந்த வரிசைக்கிறோம். இப்போ எல்லாம் இந்த உலகத்துல அனைத்தையும் நிர்ணயிக்கிறது எது? ஆத்மா தான். ஆத்மாவுக்கு அறிவுரை கொடுப்பவர் பரமாத்மா. அவரைத்தான் நினைவு செய்யறாங்க. எல்லாமே அவர்கிட்ட தான் வேண்டப்படுது. யாராவது துக்கத்தோட ஏழையா இருக்கிறாங்கன்னா கருணை புரியுங்க, கொஞ்சம் பைசா செல்வந்தரிடமிருந்து கொடுக்குமாறு செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. பைசா கிடைச்சிருச்சுன்னா இறைவன் கொடுத்தார் அல்லது கொடுக்க வைத்தார்னு சொல்லுவாங்க. ஒருவர் தச்சனா இருக்கிறாருன்னா அவருக்கு சேட்டுக்கிட்ட இருந்து காசு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா இறைவனுடைய பேர் பிரசித்தமாகி விடுகிறது. இப்ப இறைவனை பற்றி மனிதர்கள் தெரியாமலே இருக்கிறாங்க. எனவே இந்த எல்லா வழிமுறைகளும் யுக்திகளும் கையாளப்படுகிறது. பரமபிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்கப்படுது. ஒரு 3 வாரமா கேட்டுட்டு இருக்கிறாரு இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா மற்றும் ஜெகதம்பாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ராஜேஸ்வரி லக்ஷ்மி நாராயணனுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவங்க சொர்க்கத்தின் அதிபதி. அவசியம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் தான் அவங்களுக்கு அந்த ஆஸ்தியை கொடுத்திருக்க கூடும். இவங்க விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆவார்கள் அல்லவா? முக்கியமான படங்கள் சிவபாபா மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கருடையது. விஷ்ணுவினுடையது கூட அலங்கரிக்கப்பட்ட ரூபத்துல காமிக்கிறாங்க. விஷ்ணு மூலமாக பாலனை செய்கிறாரு, சங்கரன் மூலமாக விநாசம். அவங்களுடையது இவ்வளவு கடமை கிடையாது. புகழுக்குரியவர் எல்லாமே அந்த ஒரு சிவபாபா தான். மேலும் விஷ்ணு கூட புகழுக்குரியவர் ஆகிறார். சங்கருடைய பாகம் தனி. திரிமூர்த்தி என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மி நாராயணர், இதுதான் முக்கியமான படங்கள். அதற்கு பிறகு இருப்பது ராவணனுடைய படம். அது கூட பெரியதாக 4க்கு 6 அடி அளவுல அமைக்கணும். எது? ராவணனுடைய படத்தையும் 4க்கு 6 நம்ம எடுத்துட்டு வரணும். அந்த பேனர் சைஸ் அவ்வளவு பெருசா அமைக்கணும்ன்றது. ஏன்னா ராவணனை வருஷம் எரிக்கிறாங்க. இவரோட உங்களோட சம்பந்தம் என்ன? இவரை எரிக்கிறாங்கன்னா அவசியம் இவர் பெரிய எதிரியா தானே இருக்கணும் உங்களுக்கு. அதனால கண்காட்சியில அவருடைய பெரிய படமும் இருக்கணும். இவருடைய ராஜ்யம் துவாபர யுகத்துல இருந்து ஆரம்பமாகுது. அப்பதான் தேவி தேவதைகள் வாம மார்க்கத்துல விழறாங்க. இதை தவிர மற்றது என்னென்ன படங்கள் இருக்குதோ அதை பிறகு தனித்தனியா கண்காட்சியில காமிக்கணும். இவை அனைத்துமே கலியுகத்துடைய சித்திரங்கள். விநாயகர், அனுமார், ஆமை, மீன், இது இந்த மாதிரி எல்லாருடைய படங்களையும் போடணும். இது போன்ற நிறைய விதவிதமான படங்கள் கிடைக்கின்றன. இப்போ பாபா நேற்று முரளியில் சொல்லியிருப்பார் பாருங்க, சூப்பரா. யுகம் யுகமாக இறைவன் வராருன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 யுகம் தானே இருக்குது. அப்போ 4 அவதாரம் தானே காட்டணும். ஏன் 24 அவதாரம் காட்டுறீங்கன்றது? 24 அவதாரமா காட்டுறாங்க. 10 அவதாரம் சொன்னார் இல்லையா? இப்பதான் தெரியுது. யானை, குரங்கு, ஆமை, மீன், அதுல வர்றதுதான் யானை தான் விநாயகர், குரங்கு தான் அனுமன். ஸோ அது எல்லாமே கடவுள் தான் சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா இல்லையா? அப்ப வந்துடுது இல்ல. அது எனக்குமே புரியல, இப்பதான் இது படிக்கும் போதுதான் தெரியுது. ஸோ என்னென்னலாம் படம் இருக்குதோ எல்லாத்தையுமே வைங்க.
எல்லாத்தையும் போட்டு விளக்கம் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விதவிதமான படங்கள் கிடைக்குது. ஒரு பக்கம் கலியுகத்துடைய படங்கள், ஒரு பக்கம் உங்களுடைய படங்கள். இதன் மீது நீங்க புரிய வைக்கலாம். சிவபாபா மற்றும் லட்சிய நோக்கத்தின் படங்கள் முக்கியமானவை. லக்ஷ்மி நாராயணனுடையது தனி, சங்கம யுகத்தினுடையது தனி, கலியுகத்தினுடையது தனி. படங்களின் கண்காட்சி வைப்பதற்காக மிகப்பெரிய மண்டபம் தேவைப்படும். டெல்லியில நிறைய பேர் வருவாங்க. நல்லவங்க தீயவர்கள் இருக்கவே இருப்பார்கள். அதனால மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாபாவே சொல்றாரு பாருங்க, வர்றவங்க எல்லாம் நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருப்பாங்க, நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இதுல அடையாளம் கண்டு கொள்வது அவசியம். தலைமை நீதிபதி மூலமாக திறந்து வைக்கப்படுகிறது. அவர் கூட முதல் நம்பரில் பிரசித்தமானவர் ஆவார். ஜனாதிபதியும் தலைமை நீதிபதியும் ஒரே சமமாவார்கள். ஒருவர் மற்றவரை பிரமாணம் செய்விக்கிறார்கள். அவசியம் கொஞ்சம் புரிந்திருப்பார்கள். அதனால தான் திறந்து வைப்பார்கள் அல்லவா? ஸ்தாபனைக்கு தான் திறந்து வைப்பார்கள். அழிவுக்கான திறப்பு விழா நடத்த மாட்டாங்க. குழந்தைகளே, உங்களுடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். பெயர் பலகையில் கூட மருத்துவமனைன்ற பேர் அவசியம் எழுதணும். மேலும் யார் ஸ்தாபனை செய்தார்? அவினாஷி சர்ஜன், பத்தித்த பாவன தந்தை ஆவார் அல்லவா? அப்ப பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர. அது பார்த்தீங்கன்னா நீங்க ஆஸ்பத்திரியா தியான நிலையமான்னு கண்டே பிடிக்க முடியாது. அவங்களுடைய எழுத்துக்கள் அப்படி இருக்கும். அதாவது அந்த மனநல மருத்துவமனைன்றதை தான் அவங்க அப்படி அந்த தியானம் வச்சு மனசு தான் முக்கியம், மனசின் மூலமாக தான் நோய் வருது, நாம் என்னென்னலாம் எழுதணுமோ அதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நாம ஏன் அப்படி போடக்கூடாது? மருத்துவமனைன்ற வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் என்னன்னா, ஸோ மன ஆரோக்கியத்துக்கான மருத்துவமனைன்னு போடலாம் இல்லையா? மேலும் யார் ஸ்தாபனை செய்தார்? அவினாஷி சர்ஜன் பதித்த பாவன தந்தை ஆவார் அல்லவா? பாவன உலகத்துல பாவன மனிதர்களுக்கு ஒருபொழுதும் நோய்கள் ஏற்படுவதில்லை. சரி, இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை அறிவுரையை கொடுத்து உயர்த்துறது பரமாத்மா தான். அவரை தான் எல்லா மதத்துக்காரங்களும் நினைவு செய்கிறாங்க. எனக்கு இதை கொடு அதை கொண்டுன்னு வேண்டுறாங்க. ஏழைங்க பணக்காரங்க கிட்ட இருந்து காசு, அதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா பணக்காரங்க கிட்ட இருந்து தானே அந்த காசு வருது. ஸோ அது எங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு வேண்டுறாங்க. கிடைச்சோடனே கடவுள் கொடுத்தாரு தான் சொல்கிறாங்களே தவிர அவரு கொடுத்தாருன்னு சொல்கிறதில்ல. இப்போ ஒருத்தவங்க துணி அயன் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுள் படி அளக்கிறாரு எங்களுக்குன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கடவுளுடைய பேர் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இருந்தாலும் அவரை பற்றி தெரியாமல் இருக்கிறோம். கொடுக்கறதெல்லாம் அவர் தான் சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் அவரை பற்றி உண்மையிலே தெரிஞ்சுக்கிறாங்கன்னா தெரியல. ஏன்னா கெட்டதையும் சேர்த்து அவரே கொடுக்குறாருன்னு நினச்சிடுறாங்க இல்லையா? அப்போ எப்படியெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்கான வழிமுறைகள் தான் பாபா சொல்கிற இத்தனை கேள்விகள். பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேளுங்க, பிரம்மாவோட உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேளுங்க, ஜெகதம்பா எல்லாத்தையும் கும்பிடுறீங்களா அவங்களோட உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேளுங்க, ராவணனை எரிக்கிறீங்களா அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போறீங்களா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் கேளுங்க. இதெல்லாம் ஒரு யுக்தி. சம்பந்தம் இல்லாம நம்ம கும்பிடுவோம். போய் இயேசு கும்பிட வேண்டியதானே, அல்லாஹ் கும்பிட வேண்டியதானே. அப்ப குறிப்பா இவங்களை மட்டும் கும்பிடுறீங்கன்னா இவங்களுக்கும் உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. இப்ப முஸ்லிம்கள் அந்த மசூதிக்கு தான் போறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்க. அப்ப அப்ப மற்றவங்களுக்கும் இல்லாத தொடர்பு உங்களுக்கு மட்டும் இருக்குதுன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது தானே கேளுங்க இல்லையா? மற்ற நாட்டினருக்கு இல்லாம உங்களுக்கு மட்டும் இந்த கோயில் தொடர்பு இருக்குதுன்னு தானே போறீங்க. அது என்ன சம்பந்தம் தெரியுமா அப்படின்னு கேளுங்க. அப்ப ஏன்னா இவங்க சொர்க்கத்தின் அதிபதியா இருந்திருக்கிறாங்க. வைகுண்ட வாசல் திறப்பு விழா தானே பெருமாள் கோயில கொண்டாடுறாங்க இப்ப வைகுண்ட ஏகாதசிக்கு. அப்ப சொர்க்கத்தின் அதிபதி தானே. யார் அவருக்கு அதை கொடுத்தா?
ஏன்னா அவருடைய உடலின் தந்தை கொடுத்திருந்தா அவருக்கு மகிமை இருந்திருக்கும், ஆனா அவரு மகிமை இல்லை. அப்ப இவர் அவர்கிட்ட இருந்து வாங்க, யார் கொடுத்தா இல்லையா? அப்ப கண்டிப்பா சொர்க்கத்தை உருவாக்குனவர் தான் அதை அவருக்கு கொடுத்திருக்க முடியும். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அப்ப இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வையுங்கன்ட்டு அடுத்தது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்வி கேளுங்கன்னாரு, அடுத்தது இந்த மாதிரி படங்கள். சிவபாபா இந்த திருமூர்த்தி படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது விஷ்ணு மூலமா பாலனை செய்யறாரு, சங்கர் மூலமா விநாசம் அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட விஷ்ணுவுக்கோ சங்கருக்கோ பிரம்மாவுக்கோ இவ்வளவு கடமை கிடையாது. அதாவது பிரம்மாவுக்கு இருக்கிற அளவுக்கு விஷ்ணு சங்கருக்கும் கிடையாது இல்லையா? ஆனா எல்லாரையும் விட அதிக கடமை புகழுக்குரியவர் சிவபாபா தான். அவர் வர்றது என்னமோ கொஞ்ச நேரம் தான், ஆனா அவ்வளவு பெரிய கடமை, உலகத்தையே அப்படியே திருப்பி போட்டுறார். அப்படியே ராவணன் வழியில இருந்து கட் பண்ணி அவருடைய வழி தேய்ச்சி போற, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப விஷ்ணு கூட புகழுக்குரியவர், ஆனா எல்லா புகழும் சிவபாபாக்கு தான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் புகழ் இருக்கு இல்லையா? புருஷோத்தமரா இருக்கிறாரு. அப்ப இது எல்லாம் முக்கியமான படத்துக்கு சொல்றாரு. இந்த 3 படம் சங்கரனுடைய பாட்டு அது தனி, அதை பற்றி பாபா அவ்வளவா சொல்றது இல்லை. சொன்னா கதி கலங்கிடுவோன்றதுக்காக சொல்லலையா என்னன்னு தெரியல இல்லையா? அது பிரம்மாவே தான் அந்த ரோல் பண்றாரு, பட் இருந்தாலும் அதை பத்தி விலாவரியா அவர் சொல்றது கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராமர் சீதை. இவ்வளவுதான் முக்கியமான படங்கள் இல்லையா? பிரம்மா விஷ்ணு சங்கர், லட்சுமி நாராயணன், ராமர் சீதை. அடுத்ததா வேணா ராவணனுடைய படம், அதுவும் முக்கியமான படம் இல்லையா? அவன்கிட்ட இருந்து விடுதலை அடையிறதுக்கு தானே இவ்வளவும். அதனால நல்லா 6 அடி உயரத்துக்கு வைங்க அவனுடைய படத்தை. 6 அடி வரணும், என்ன நம்மளை விட ஹைட்டு இல்லையா? அப்ப ராவணனுடைய படம் 10 தலை, 10 தலை ராவணன். அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தானே. சரி, அப்ப கேளுங்க, ராவண வருஷம் வருஷம் எரிக்கிறீங்களே, அவனுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அப்படி என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணா எரிக்கிறீங்க? அப்ப அவன் எதிரி தானே அப்படின்னு புரிய வைங்க. அடுத்தது ராவணராஜன் எப்ப ஆரம்பமாகுது? எப்ப இந்த தேவி தேவதைகள் துவாபர யுகத்துல விகாரத்துல விழறாங்களோ அப்பத்துல இருந்து ஆரம்பமாகுது இல்லையா? அப்ப ஏன் பாபா குழந்தைங்க விகாரத்துல விழக்கூடாதுன்றாரு? யாரை எரிக்கணுமோ அவனை மீண்டும் வர சொல்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? அவனுக்கு முடிவு கட்டுறதுக்காக தான் பாபா தூய்மையா இருக்கு சொல்றாரு. ஏன்னா விழும்போதுதான் அவனை அழைச்சிருக்கிறீங்க. அது இது இல்லாம உங்களுக்கு விநாயகர், ஆஞ்சநேயர் மாதிரி எல்லா படத்தையும் போடுங்க. ஏன்னா ஒரு மண்டபமே எடுத்து போடுறீங்கன்னா நிறைய இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையா? படத்துக்கு மட்டுமே பாபா ஜோதிலிங்கத்துக்கோ தேவி காட்சிக்கோ சொல்ல, வெறும் படத்துக்கே மண்டபம் பிடிச்சி பண்ணுங்க. அப்படியே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி நிறைய விதவிதமான படங்கள் கிடைக்குது. ஒரு பக்கம் கலியுகத்துடைய படங்கள், இன்னொரு பக்கம் உங்களுடைய படங்கள், அதாவது என்னது சங்கமேகம், அப்படியும் போடுங்கன்றார். ஒரு பக்கம் லக்ஷ்மி நாராயணன் படம், அது சொர்க்கம், லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதை. இன்னொரு பக்கம் கலியுகத்துல என்னென்ன நடக்குது எல்லாம். இன்னொரு பக்கம் தயாராகிட்டு இருக்கிறீங்க ஆன்மீக சேனை வெள்ளை ட்ரெஸ்ல, அதை போடுங்க. அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னா சிவபாபாவும் லட்சிய நோக்க படங்கள். முக்கியமான படம் இல்லையா? இதுதான் அந்த படம். நம்ம லட்சியம் நோக்கம் மேல சிவபாபா, இதை அவர் நினைவு செஞ்சு அப்படி ஆகிறோம். பாபா நேத்தோன்ல சொல்லியிருப்பாரு, அந்த தூய்மையின் ஜொலிப்பு தான் அவங்க முகத்துல தெரியுதுன்றார், அந்த வசீகரம். பாபா மேல நிச்சயம் இல்லைன்னா இந்த இது உங்களுக்கு வர மாட்டேங்குது, அந்த ஜொலிப்பு, குஷியோடைய ஜொலிப்பு இருக்க மாட்டேங்குதுங்கிறாரு. அடுத்து அதான், இது எல்லாம் தனித்தனி படம், ஒரே படமா இருக்கக்கூடாது. லக்ஷ்மி நாராயணனுடையது தனி, சங்கமேகத்துடைய தனி, கலியுகத்துடைய தனி, அப்படி பிரிச்சு காட்டணும். எல்லாத்தையும் ஒன்னா கச்சா முச்சான்னு போட்டுறக்கூடாது இல்லையா? அப்ப பெரிய மண்டபம் தேவைப்படும். இவ்வளவு படங்களும் நல்ல பிரம்மாண்டமா வச்சு நீங்க பண்ணணும்னா
டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, ஆனால் ஏடா குடமானவங்களும் வருவாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தராவது ஏடா குடமானவங்க வரத்தான் செய்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த ஒரு முஸ்லீம் சித்தர்ன்ட்டு அவர் சமாதி ஆயிட்டார், அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அவர் கேட்ட வந்து உலகம் அழிப்புதா, அப்போ உள்ளே உட்காந்துருக்கிற ஒரு பைத்தியக்காரரா அப்படி கேட்குறாரு. நாங்கள் அப்படிலாம் சொல்ல இல்லை, அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, நாங்கள் எங்கெங்க அவரை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னு. அப்போ அது தான் எப்படி மாயா வரும்னே தெரியாது இல்லையா. அப்போ அதுதான் பாபா சார் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும், அடையாளம் கண்டு கொள்வது அவசியம் இல்லையா. அவங்க என்ன வைப்ரேஷனில் பேசுகிறாங்க அது பெரும்பாலும் கிட்ட வரும்போதே தெரியும் நமக்கு. அவங்க கிட்ட வரும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல குஷியாக பேசுவாங்க, ஒரு அவங்க பார்வையிலே தெரியும். அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு சில சமயம் அந்த மாதிரி பேசிக்கிட்டே நல்லவங்களும் இருக்கிறாங்க, அப்படி பேசுகிற மாதிரியே இருக்கும். நம்ம இதாக பேசுவோம், ஏங்க நான் ஏன் கேட்குறேன், நானும் ஆன்மீகத்தில் தாங்க இருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது அது மாதிரி கேட்டார், ஞாபகம் இருக்கா? பா உலகம் அழிஞ்சா சரிதான்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் கேட்குற கேள்வி பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு, இதில் எப்படி நீங்கள் ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வாங்க, இல்லைங்க நானும் விஷ்ணுடைய பக்தன் தாங்க அப்படின்னு பணிஞ்சு வர்றாரு. ஸோ அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அப்போ பாப்பா சொல்றாரு, ஜனாதிபதியை வச்சு நீங்க திறக்கிறீங்க, தலைமை நீதிபதிக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரே பவரும் ஒரே சமமான கேடரு. அப்ப கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஒத்துக்கிறாங்கனால கொஞ்சம் இது நல்ல விஷயம் புரிஞ்சிருப்பாங்கல்ல. இப்ப பாபா சொல்றாரு, ஒருத்தரை வச்சு திறந்து வைக்கிறதுனா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு தான் ஒருத்தரை வச்சு திறப்பு நடத்துவாங்க, அழிவுக்கா திறப்பு நடத்துவாங்க? எப்படி சூப்பரா சொல்றாரு இல்லையா. அதான் பாபா சொல்றார், குழந்தைங்களே இது நேற்றும் சொல்லியிருந்தார், பொறுத்திருங்க, உங்களுடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை வச்சு அதை ஞாபகம் வச்சு பொறுத்துக்கணும் எல்லாத்தையும் இல்லையா. அதுதான் நான் சொல்ல ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா வலி தாங்காம துடிக்கிறேன். அதுக்கு ஒரு அக்கா ஒரு அம்மா சொன்னாங்க, நாளைக்கு நடத்துவாங்க பிள்ளை டாக்டர், அதை நினைச்சு இதை பொறுத்துக்கும். சூப்பர் இல்லையா. 6 மாசமா கிடக்குறோம், ஏச்சு நடந்தா எப்படி இருக்கும். நாளைக்கு நடக்க போறோம்ல, அதை சாதாரண எவ்வளவு சூப்பரா சொல்றாங்களா. அதுதான் இந்த சுகத்தின் நாட்கள் வருது, இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, இப்ப துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் நமக்குமே கணக்கு இருக்குது. ஒண்ணு நாம கொடுத்துருப்போம், இன்னொன்னு நம்மள தாங்க போறாங்க அடுத்த கல்பம் ஃபுல்லா. அதனால பக்தியா இருக்கட்டும், உங்க தொடர்புலயே வருவாங்க இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, கண்டிப்பா மருத்துவமனைன்றத போடுங்க. ஏன்னா உங்களோட துக்கம் முடியுதுல. இப்ப உடல் வியாதியை சரி பண்ற அந்த மருத்துவமனை மாதிரி இங்க எல்லா வியாதியும் சரிப்படுத்துறதுனால மருத்துவமனைன்ற வேர்டு கண்டிப்பா போடணும். இந்த மருத்துவமனை யார் திறந்தாரு? அழிவற்ற சர்ஜன் பாபா. அவர் தானே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறவர். தூய்மையற்ற தன்மை தானே எல்லா துக்கத்துக்கும் காரணம். ஏன்னா தூய்மையான உலகத்துல தூய்மையான மனிதர்களுக்கு ஒருபொழுதும் நோயை ஏற்படாது. அப்ப நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன? தூய்மை இழக்கிறது தான். எல்லா துக்கத்துக்கும் அடிப்படை காரணம் அதுதான் இல்லையா. பதித உலகத்துல நிறைய வியாதிகள் இருக்குது, அல்லவே இல்லை. ஏன்னா டிவியில வந்து பெரும்பாலும் இந்த சமையல் ப்ரோக்ராம் அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்க்குற ப்ரோக்ராம் எதுனா இந்த டாக்டருங்க ப்ரோக்ராம் தான் இல்லை. எல்லாம் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் தான் பார்க்குறாங்க. இப்போ அந்த ஒரு தாத்தா உட்காந்து நாட்டு வைத்தியம் எந்த டாக்டர் வந்தாலும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவர் தெரியாததான் யாரும் இல்லாத மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அழுக்கான உலகம், நிறைய வியாதி இருக்கு. அதனால சேவைக்காக சிந்தனை போகணும். என்னென்ன படம் வைக்கணும், எப்படியெல்லாம் புரிய வைக்கணும், இதை பற்றியே உங்கள் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் பாவம் சார், இதை பற்றியே நீங்கள் யோசிச்சுன்னு இருந்தீங்கனாலே வீண் விஷயம் உள்ள வராதுன்ற. நீ அவங்க நினைச்சுக்கோப்பா, இந்த புத்தி நல்லா நான் சேவைக்கு போவேன் இருக்கிறோம். அப்படியா? அந்த எழுந்திருக்குள்ளதான் அப்படியே அது சரியாயிடுச்சு. உடம்பு ஓரளவு கரெக்ட். அது சோறுலாம் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல ஜானகி அந்த மாதிரி இருந்தாங்களாம் வியாதியில. சரியாயிட்டா நான் இப்ப துள்ளி குதிக்கிறாங்கல்ல ஜானகி 100 வயசு கடந்த. அப்ப அது முடியுது. கண்டிப்பா இப்ப அப்ப முடியுதுன்னு அர்த்தம். அது அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு,
என்னென்ன பாடங்கள் வைக்கணும், எப்படியெல்லாம் புரிய வைக்கணும், இதையே யோசிச்சுட்டே இருங்க. ஒருவேளை யாராவது தெரியாதவங்க புரிய வச்சாங்கன்னா ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாம போயிடுவாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். நிறைய இடத்துல இப்படி நடக்கும். சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு படத்துல நிக்க வச்சிருவாங்க. ஒருத்தர் நல்லா நடத்தினாலும் பல பேர் மோசமா நடத்தும் போது என்னதான் புரியும் அவங்களுக்கு. அதனால அதுலதான் மெயினா கவனம் செலுத்தணும். அதுல யாரும் கவனம் செலுத்துறது இல்லை. நீ எப்படி அந்த சென்டர்ல இங்க வரலாம், இதுலதான் கவனம் செலுத்தின்னு இருக்கிறாங்க. என்ன பண்றது? அப்ப ஒண்ணுமே புரிஞ்சு அப்ப பண்றதே வேஸ்ட் ஆயிடுது இல்லையா? என்ன சொல்லுவாங்கன்னா இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பொய் கூறி கொண்டு இருக்கிறார்கள் என்பார்கள். ஸோ அந்த அளவுக்கு விலாவரியா புரிய வைக்கும் போதுதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆமா இது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா என்னமா அவங்க வளர்றாங்கப்பா, ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அதனால கண்காட்சியில ஒரு பொழுதும் புரிய வைப்பதற்காக ஞானத்தில் குறைவானவர்களை நிக்க வைக்க கூடாது. இது ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு டச் ஆச்சு. போய் அந்த வேற ஊர்ல சேவைக்கு போகும்போது மேல சொட்டர் போட்டுருந்தேன்னா, எங்க பேட்ச் எங்க காட்டு இந்த உட்காந்துக்கிட்டு எல்லாம் யாரும் ஞானம் என்ன அதை பத்தி ஞானம் புரிய வைக்கிறா அதெல்லாம் கேட்கறாங்க. அதை விட்டுட்டாங்க. இது எங்க அது எங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் என்னது? ஞானம். அதுதான் மெயின். அந்த ஞானத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு அதுல பேச முடியல. உட்காந்து எதையோ பிடிச்சி போட்டு தடை விதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதான் பாபா சொல்ல, ஞானத்துல குறைவானவர்களை நிக்க வைக்க கூடாது. புரிய வைக்கிறவங்களும் புத்திசாலியா இருக்கணும். ஏன்னா பல விதமான மனிதர்கள் வருவாங்க. அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி சொல்ல தெரியணும் இல்லையா? பெரிய மனிதர்களுக்கு யாராவது ஞானத்தை புரிய வச்சாங்கன்னா முழு கண்காட்சியின் பெயரையே கெடுத்து விடுவார்கள். இன்னின்னார் எந்த விதமான ஆசிரியர் ஆவார் என்பதை பாபா கூற முடியும். எல்லோரும் ஒரே மாதிரி புத்திசாலியும் கிடையாது. நிறைய தேக உணர்வுடையவர்களும் இருக்கிறாங்க. பாருங்க, பெரிய மனிதர்களுக்கு ஞானம் புரிய வைக்கும் போது பேரே கெட்டு போயிடும். ஏன்னா பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நடத்தையும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா பேரே கெட்டு போயிடும் இல்லையா? அதனால ஏன்னா நிறைய தேக உணர்வுடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கட்டா அப்படி ஒரு அகங்காரத்தோட பேசுறது. அகங்காரத்தோட பேசும்போது அவர் என்ன நினைப்பாரு, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், இவன் என்கிட்டே அகங்காரத்தோட பேசுறான் அப்படிதான் நினைப்பாங்க. தவிர நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அந்த பணிவு தான் அவங்கள பணிய வைக்கும் இல்லையா? ஏ ஆத்மாக்களே, உங்களுடைய சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்ப தந்தை சொல்றாரு. ஆனா சொர்க்கத்துல கூட வரிசைக்கிரமமான பதவிகள் உள்ளன. நரகத்துல கூட வரிசைக்கிரமமான பதவிகள் உள்ளன. வெற்றி மாலையில் கோர்க்கப்படுபவர்கள் ராஜேஸ்வரர் ஆகுறாங்க. பாபா நேற்று சொன்னார் பாருங்க, எல்லாம் காலியா இருக்குது. வந்து காட்டுங்க. 8 மணில வரணும்னா வர முடியும், வாங்க. 108ல வரணும்னாலும் வர முடியும், நிரூபிச்சு காட்டுங்கன்றது. இப்ப வெற்றி மாலையில கோர்க்கப்படுறவங்க தான் ராஜராஜேஸ்வரி, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகணும். எல்லாரும் கிடையாது. ஞானேஸ்வரி ஜெகதம்பாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நாம கேட்கிறோம். ஞானேஸ்வரிக்கு இறைவன் ஞானம் கொடுக்கும் பொழுது ராஜேஸ்வரியா ஆகுறாங்க. ஜெகதம்பாவுக்கு கூட நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. மேலும் பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் கூட நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயங்கள். பிரஜாபிதா பிரம்மா மற்றும் ஜெகதம்பா இவர்கள் யார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளவே முடியாம இருக்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு முகவம்சாவளி இருப்பாங்க தானே, புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால் பிரஜாபிதா பிரம்மா மற்றும் ஜெகதம்பா இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எந்த விஷயம் உங்களுக்கு புரிய முடியாமல் உள்ளது அப்படின்னு உடனே கேட்பாங்க. சரி, புத்திசாலி குழந்தைங்களா இருந்தா அவங்க கேட்பாங்களாம், பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் ஜெகதம்பாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, உங்களுக்கு எந்த விஷயம் இதுல புரியல
அப்படின்னு உடனே கேட்பாங்க. எப்படி இத்தனை குழந்தைங்க வாய் மூலமாக பிறந்திருக்கிறாங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால வரக்கூடியவர்களின் புத்தி பற்றி கூட தெரிய வந்துவிடும். தந்தை எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கிறாரு. திருமூர்த்தி, கல்பவிருட்சம், காலச்சக்கரம், லட்சுமி நாராயணனுடைய சித்திரம், இதுல லட்சியம் நோக்கம் கூட உள்ளது. இப்போ பாபா சொல்றாரு, உங்களுடைய சுகமான நாட்கள் வருதுதான், ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சுகம் இருக்காது. சொர்க்கத்துல வரிசைக்கிரமா இருக்காது, அந்தந்த பதவி இருக்கு. ஆனா எல்லாரும் சுகமா இருப்பாங்க. பட் ஆனா அதுல ஒருத்தருக்கு அதிக சுகம் இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நரகத்திலே அப்படித்தானே இருக்குது, பதவி வரிசைக்கிரமா தானே இருக்குது. வெற்றி மாலையில யார் வர்றாங்களோ அப்படியே பாபா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி வெற்றி மாலையில வராங்க பாருங்க. பாபா சொல்றது அப்படியே கேட்கறவங்க அவங்க தான் ராஜராஜேஸ்வரர் ஆக முடியும். ஆனா அவங்க இப்ப என்னவா இருக்கிறாங்க? ஞானேஸ்வரரா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜெகதம்பாவுக்கு அம்மனுக்கு கோயில் ஊரெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்கல்ல, அப்ப இது நம்ம மேல்மலையனூர், மேல்மருத்தூர், சமயபுரம் இங்கெல்லாம் இதை பண்ணலாம். அம்மனுக்காக இப்படி வரீங்கல்ல, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? அந்த கோயில் உள்ளவங்களுக்கு அந்த இடத்துக்கு வரவங்க யோசிப்பாங்க தானே, என்ன சம்பந்தம் நீங்க வரீங்க தெரியுமா, அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுக்கு செஞ்சாங்க, ஆனா உங்க ஆத்மாவுக்கு செஞ்சாங்க. ஏன்னா நீங்க அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா. ஒரு டைம் உங்க ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை தேவதை ஆக்குனாங்க. அதனாலதான் தாயே நம்மளுக்கு நன்றி அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப யாரு இறைவன் கிட்ட இருந்து ஞானத்தை எடுக்கிறாங்களோ அவங்க ஞானேஸ்வரி. நீங்களும் எடுத்தீங்கன்னா நீங்களும் ஞானேஸ்வரி ஆயிடுவீங்க. இவங்கத்தான் ராஜராஜேஸ்வரியா ஆகுறாங்க. அப்ப நீங்க கோயில்ல கூட இதை சொல்லி பர்மிஷன் கேட்டா டக்குன்னு கொடுத்துருவாங்க இல்லையா? அம்மனுக்கு ஏன் இவ்வளவு மகிமை? அங்க போய் நான் சிவனை பத்தி சொல்றேன்னா அவங்க யோசிப்பாங்க, ஏன்னா அது பெரிய ஃபேமஸான கோயில், மேல்மருத்துவமே. ஸோ அம்மனுடைய உண்மையான மகிமை சொல்றேன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்குவாங்க, பெரும்பாலும் ஒத்துக்குவாங்க இல்லையா? இப்ப எல்லா கோயிலும் சீசன், அம்மன் கோயில் எல்லாம். இப்ப ஆக்சுவலா முடிஞ்சிருக்குல்ல, மார்கழியில தான் சீசனு வரும். சரி. இப்ப பாப்பா சொல்றாரு, இப்ப ஜெகதம்பாவுக்கு பாருங்க, தாயே நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அம்மா தானே. அப்ப பிரம்மா உடைய குழந்தைங்க தான் ஒட்டுமொத்த உலகம்னா அவரு உங்களுக்கு அப்பாவாயிட்டாரு. அப்ப அவருக்கும் எல்லாரும் குழந்தைங்க, இவங்களுக்கும் எல்லாரும் குழந்தைங்க. ஆனா இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பக்தியில என்ன பண்ணாங்க, 2 பேரும் கணவன் மனைவின்னு போட்டாங்க. ஆனா பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி, அவங்களையும் நீங்க அம்மான்னு கூப்பிடுறீங்க, இவங்களையும் அப்பான்னு கூப்பிடுறீங்க, அவ்வளவுதான். அதை நீங்க புரிய வைக்கலாம். ஆனா இது சூக்ஷ்மமான விஷயம். ஏன்னா மனிதர்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியல. ஜெகதம்பாவுக்கும் பிரம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா ஜெகதம்பா பார்வதியுடைய மனைவின்னு தான் தெரியும், பிரம்மாவுக்கு என்ன ரிலேஷன் தெரியாது இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். கரெக்டு தான். பார்வதிக்கு சிவனுக்கு தான் மனைவி ஜெகதம்பா இல்லையா? ஆனா இங்க குழந்தை. இப்ப பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி போறது இல்லை ரிலேஷன். இப்ப பிரம்மா தன்னுடைய மகளை சிவனுக்கு மனம் முடிச்ச மாதிரி, அப்ப கதையா பார்க்கும்போது அது ரொம்ப குழப்பமா வந்துடுது இல்லையா? ஏன்னா புரிஞ்சிக்க முடியாம இருக்கிறாங்க. கதையிலே அப்படிதான் வருதா? பிரம்மாவுடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியா இருக்கு. நிறைய பேர் வர்றதுனால ஒன்றும் புரியல. தச்சன் மகள் அப்படி இப்படின்னு வரும். சரி, இப்ப பாப்பா சொல்றாரு, அப்ப பிரம்மா வாய் வழியா பிறந்தாங்க அப்படின்னா அவங்க இருப்பாங்க தானே. அப்ப புத்தி உள்ள குழந்தைங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. பிரம்மா சரஸ்வதிக்குள்ள ஜெகதம்பாவுக்குள்ள உண்மையில என்ன சம்பந்தம்? சரஸ்வதின்னு கேட்டா கூட அவங்க டக்குன்னு மகள்றாங்க, மனைவின்றாங்க. ஆனா அம்மன் சொன்னா திணறுவாங்க இல்லையா? அப்படி கேட்பாங்க. உங்களுக்கு புரியலன்னா எது புரியலன்னு கேளுங்க, நாங்க சொல்றோம் அப்படி சொல்லுவாங்களாம். அப்ப என்னன்னா
இந்த மாதிரி பாருங்க, இத்தனை பேர் வாய் வழியாக தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். இப்போ நீங்களும் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு நீங்களும் பிறக்கிறீங்க, பிரம்மாவுடைய குழந்தை ஆகுறீங்க. அப்புறம் இது என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கும் பொழுது அவங்களுடைய புத்தி இதை ஏத்துக்கக்கூடியது தகுதி வாய்ந்ததா இருக்குதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல இன்ட்ரெஸ்ட்ல எதுவாக இருந்தா எனக்கு என்னங்கும் போது அவங்க கிட்ட போய் நம்ம கேட்க தேவையில்லை இல்லையா? பாபா தான் எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். திருமூர்த்தி, கல்பவிருட்சம், காலச்சக்கரம், லட்சுமி நாராயணோட சித்திரம், இதுல லட்சியம் நோக்கம் கூட இருக்குது. ஆஸ்தி கொடுப்பவர் கூட மேல இருக்கிறார் இல்லையா? இந்த மூணுத்திலையுமே திருமூர்த்தி, கல்பவிருட்சம், காலச்சக்கரம், லட்சுமி நாராயணன் எல்லாத்துலயுமே நம்ம லட்சியம் வந்துடுது இல்லையா? அப்ப இந்த லட்சியம் அந்த ஆஸ்தி அடையிறது, அதை கொடுக்கக்கூடியவரும் எல்லா சித்திரத்திலையும் மேல காட்டுறோம். அதனால இதை புரிய வைக்கிறவங்க பயங்கர புத்திசாலியானவரா இருக்கும். கேள்வி பதில் கூட மிகவும் நன்றாக உள்ளது. ஸோ அது ஒரு யுக்தி, கேள்வி கேட்டு கேட்டு பண்றதுன்றது. ஆனா அதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, எதிர்பார்க்குற பதில் வரலன்னா டைம் போயிட்டே இருக்கும். நிறைய கூட்டம் வரும்போது இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு மேடை அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இது பண்ணலாம். ராவணனோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இவன் எப்படி உங்களுக்கு எதிரி ஆகிறான் அப்படின்னு இவ்வளவு பெரிய பெரிய வித்வான்கள் பண்டிதர்கள் கூட ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா? ராமர் மனைவி ராவணன் கடத்தினா நீங்க ஏன்ப்பா எரிக்கிறீங்க இல்லையா? இது ஒரு நல்ல விஷயம் தானே. சரி, ராமரை வளர்த்தாரு தசரதன், அவரை கும்பிடுங்களா? ராமருக்கு எதிரினா உங்களுக்கு எதிரின்றீங்க, அவரை வளர்த்தவரை நீங்க கும்பிட வேண்டியதான கோயில் கட்டி, ஏன் அதை பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது ராவணனோட. அப்ப நாம கூட இதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரியாம தான், ஏன்னா ராவணனை பத்தி சொல்லும் போது தான் நானே பாப்பா குழந்தையான ராவணனா யாரு, இந்த 10 தலைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மம்மாடியப்ப ராஜகோபால் பிரதர் படிக்கிறது கேட்டோம்னால எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய ரகசியத்தை இவ்வளோ சாதாரண புத்தியோடைய பூட்டு திறக்குது. அப்போ இங்கே ஏதோ இருக்குது இல்லையா? எங்கேயும் கிடைக்காதது வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ ஏன்னா மற்ற இடத்துல ராவணன் யாருன்னுலாம் சொல்ல மாட்டான், ராவணன் என்ன பண்ணான்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர ராவணனால யாருன்னுலாம் கேட்க மாட்டாங்க இல்லையா? நான் தத்து எடுத்திருக்கிற இந்த பிரம்மா கூட இந்த விஷயத்துல தெரியாம தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்பதான் நாம எல்லாமே இதை புரிஞ்சிருக்கிறோம். புரிய வைக்கிறதுக்கான மிகுந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். இந்த கண்காட்சி ரொம்ப புதுசு. யாராவது இதை காப்பி செஞ்சா கூட அவங்களால புரிய வைக்க முடியாது. சரி, இது நல்லா இருக்குது, இது மாதிரி பிசினஸ் பண்ணலாமேன்ட்டு அவங்க வச்சா கூட புரிய வைக்க முடியாது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? இது அதிசயமா தான். பாபாவோட இதை காப்பியும் அடிக்க முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் இது ஃபுல்லா புரியவும் செய்யுது, அப்புறம் எங்க காப்பி அடிக்கிறது? இது அதிசயமாகும். மிகுந்த போதை இருக்கணும் உங்களுக்கு. சேவையில முழுசா ஈடுபட்டுடணும். சேவைதான் மூச்சு, அப்படி இருக்கணும் இல்லையா? உங்களுடைய படங்களை நிறைய கேட்பாங்க, அதனால உங்ககிட்ட நிறைய படங்கள் இருக்கணும். சேவைக்கான பரந்த புத்தி இருக்கணும். செலவு ஆகும் தான், பைசாவோ செலவு செய்யறதுக்காகத்தானே இருக்குது. இப்போ பாபா எதுக்கு தான் கொடுக்குறாரு? வச்சுக்கிட்டு செலவாகுது பாபா செலவாகுது பாபான்னு அதுக்கு தானே கொடுக்குறாரு. செலவு செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பெரிய அதிசயம் இல்லையா? அது சேவை செய்யும் போது தான் தெரியும் நமக்கு எப்படிதான் வருதுன்னே தெரியாது. நீங்க சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது வந்துக்கிட்டே இருக்கும். செல்வம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது. இங்க பாபாவுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களும் நிறைய பேர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பைசாவை சேவையில் தான் ஈடுபடுத்த வேண்டும். ராஜதானி சத்தியுகத்துல உருவாக போகுது. இங்க மாளிகைகள்லாம் நீங்க அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகுது? இங்க செலவு படங்கள் தயாரிப்பதற்காக தான் ஆகுது. நாளுக்கு நாள் மிகவும் நல்ல பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டு கொண்டே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் சேவை பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்ச்சில் போய் நம்ம ஞானத்தை சொல்லணும்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி படங்களை உருவாக்கணும்
இல்லையா, கொஞ்சம் யுக்தியா இருக்கணும். அதான் பாபா சொல்ற முழுக்க முழுக்க. ஆனா பாபா அது சம்பந்தமா ஏதோ ஒண்ணு கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு பாருங்களா அதுக்குள்ள. அப்ப அதான் பாப்பா சொல்றாரு, நீங்க வந்து இங்கேயே மாளிகை கட்டுத்தல, அப்பா நான் தான்ப்பா தேவதைன்னு கட்டின்னு இருக்க தேவையில்ல, அது அங்க போய் தான் கட்டுவீங்க. இங்க உங்களுடைய செலவுகளை வந்து இந்த படங்கள், பேனர், நோட்டீஸ் இதுல பயன்படுத்திட்டு இருங்க, மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க படங்களை கேட்பாங்க, இது நல்லா இருக்கு எங்களுக்கு கிடைக்குமா, அது கரெக்டு தான். இது பஸ்ல ஸ்டிக்கர் ஓட்டும் போது எங்களுக்கு கிடைக்குமான்ட்டு பேசஞ்சர் கேட்குறாங்க இல்லையா. அதனால நிறைய படங்கள் நீங்க வச்சிருக்கணும். சேவை செய்யறதுக்கு பரந்த புத்தி இருக்கணும். இது ஏன் இடம், உன் இடம், எங்க வேணாலும். இப்போ ஒரு இடம் போகுது அப்படின்னா, ஒரு நல்ல சம கூட்டம், திருவண்ணாமலை, மேல்மலையனூர், அது மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் அங்க ஃபுல்லா வரிசையா பட விளக்கம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா மக்கள் எழுந்துருவாங்கன்னா, எங்க பார்த்தாலும் இவங்க இருக்கிறாங்க. அதை விட்டு என் ஏரியா ஒரே ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அப்புறம் எங்க இல்லையா. அதுக்குதான் பாபா சொல்ற, பரந்த புத்தி வேணும். செலவு ஆகும் தான், அதுக்காக தானே நான் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ சேவைக்காக நீங்க செலவு பண்ணணும், சேவையில தான் ஈடுபடுத்தணும் பைசாவை அப்படின்னு சொல்றாரு. மாளிகை கட்டுறதுக்காக கொடுக்கல பாபா இல்லையா. பாருங்க, அது மட்டும் இல்லாம புரிய வைக்கிறதுக்கும் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா. நிறைய தலைப்பை வச்சு நீங்க பண்ணலாம். ராவண ராஜ்யம் எப்பொழுதுல இருந்து ஆரம்பமாச்சு, மிகவும் யுக்தியோட புரிய வைக்கப்படுது. பாதி காலம் ராவண ராஜ்யம், பாதி காலம் ராமராஜ்யம். இந்த ராவணன் கிட்ட இருந்து தான் பாபா நம்மளை வந்து விடுவிக்கிறார். ஏன்னா வேற யாருமே விடுவிக்க முடியாது. அதற்கு தான் சர்வ சக்திவான் தான் வேண்டும். உங்களை விடுவிக்கிறதுக்கு இறைவன் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தை கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாதுன்றாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ப அது கடவுளால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. இப்ப சர்வசக்திவான் தான் வேணும் ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்த. ஏன்னா அவருதான் உங்களை மாயை மீது வெற்றி அடையுமாறு செய்ய வைக்க முடியும், அதற்கேற்ற ஞானத்தை கொடுக்க முடியும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் எந்த விதமான மாயா வருது அப்படியே அன்னைக்கு வானிலை சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். எப்படி பாபா உனக்கு தெரியும்? அது இத்தனைக்கு இது எப்பயோ வந்த வாணி, கரெக்டா அன்னைக்கு என்ன மாயால வச்சு. சில சமயம் பாத்தீங்கன்னா பழைய வாணி படிப்போம், அதுலயும் கரெக்டா இருக்கும். அது பாபாவால மட்டும்தான் முடியும் இல்லையா. பிறகு சத்தியுகத்துல இந்த ராவணன்ற எதிரி இருக்கவே மாட்டான். இப்ப இதுவும் ஒண்ணு, கடவுள் ஏன் சத்தியுகத்துக்கு வர மாட்டாருன்னா, ராவணனை எரிக்கக்கூடிய ஞானத்தை, அழிக்கக்கூடிய ஞானத்தை சொல்றவரு ராவணனே இல்லாத இடத்துல வந்து ஏன் சொல்லணும் இல்லையா. அதுதான், ஏன்னா அங்க இருக்கவே மாட்டான். மெதுவா உங்களுடைய தாக்கம் நிறைய வெளிப்படும். பிறகு பந்தனத்துல இருக்கிற தாய்மார்கள், கன்னியர்கள் எல்லாருமே விடுபட்டுடுவாங்க. இது நல்ல விஷயமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. களங்கம் ஏற்படத்தான் செய்யும், நிறைய களங்கம் ஏற்படும் இல்லையா. பாபா இதுல குடும்பத்தை பிரிக்கிறாங்க, அது இதுன்னு அது வரதான் செய்யும். ஆனா கடைசியில புரிஞ்சுட்டு அவங்களே பந்தனத்துல இருந்து டக் டக் டக்குன்னு வெளில வந்துருவாங்கன்றாரு. கிருஷ்ணர் மேல கூட களங்கம் விளைவிச்சாங்க தானே. கிருஷ்ணர் மேல எவ்வளவு களங்கம், தேவதைகளை களங்கப்படுத்தினது பாரதத்துலதான் இது நடக்குது இல்லையா. அவர் பல பெண்கள் பின்னாடி சுத்தினாரு அப்படி இப்படின்ட்டு. அப்ப ஸ்தாபனையின் பொழுது கூட விரட்டினார் போன்ற களங்கங்கள் ஏற்படுத்தினார்கள், நிந்தனை செய்தார்கள். பிறகு சொர்க்கத்திலும் கூட களங்கங்கள் ஏற்படுத்தினார்கள். பாம்பு கொத்தியது, இது ஆகியது, அது ஆகியது, எவ்வளவு வீணான விஷயங்கள். கண்காட்சியில நிறைய பேர் வராங்க. அப்ப பாபா சொல்ற, களங்கம் ஏற்படத்தான் செய்யும், நீங்க கலங்காதீங்க, அது வரதான் செய்யும் இல்லையா. பிரம்மபாபா எவ்வளவு அசிங்கமான பேர் இல்லையா. 600 பொண்ணுங்களை வச்சுட்டு அவர் இன்னும் வேணும்னு கேட்டுன்னு இருக்கிறாரு ஒரு சாமியார். என்னங்க எவ்வளவு பெரிய களங்கம், வெளிநாடு ஃபுல்லாவே அப்பவே. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப நீங்க தான் புரிய வைக்க முடியும் ராவணன் எப்ப வந்தான். அப்ப பிரம்மாவுடைய பகல் பாதி, இரவு பாதி, அது கரெக்டா பாதின்னு இருக்காது வேதங்கள்ல, பட் இரவு பகல்னு இருக்குது. அப்ப இரவு பகல்னாலே பாதி தானே இருக்கணும். அதே மாதிரி கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முடிச்சிட்டு இருப்பான்வாங்க. இப்ப அதுவும் பாதி வருது
இப்ப இதுல லிங்க் இருக்குது. அப்ப ராவணராஜன் துக்கம் நிறைந்த உலகம் பாதி இருந்துச்சுன்னா சுகம் நிறைந்த உலகமும் பாதி இருக்கும் இல்லையா? அப்ப அப்படி நீங்க யுக்தியோட புரிய வைங்க. ஏன் அப்ப புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் கும்பகர்ணனா கோபம் வந்துடும். பட் இதை யுக்தியா புரிய வச்சுட்டு அப்ப நம்ம வீழ்ச்சிக்கும் போது இது சொர்க்கமா இருக்குது, நாம தூங்கும்போது இது நரகமா இருக்குது. அதான் பிரம்மாவுக்கும் இரவுன்றாங்க. இப்போ கும்பகர்ண உறக்கம்ன்றது பிரம்மாவுடைய உறக்கத்தை தான் சொல்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அவங்களுடைய உறக்கம்னா கோபம் வந்துடும். அப்ப இதுல இருந்து உங்களை விடுவிக்கக்கூடியவர் இறைவன் மட்டும்தான், வேற யாரும் விடுவிக்க முடியாது இல்லையா? ராவணன் தூங்கும்போது யாருமே, கும்பகர்ணன் தூங்கும்போது யாருமே அவனை எழுப்ப முடியாதுன்னுவாங்க. அப்ப இதை எழுப்பக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த கதையில யாரு எழுப்புவா அவரை? தெரியல. சரி. அப்ப ஏன்னா பாபா மட்டும்தான் மாயா மேல உங்களை வெற்றி அடைய வைக்க முடியும். ஏன்னா சர்வ சக்திகள் இருந்தாதான் மாயாவை நீங்க வெல்ல முடியும். அதுக்கு சர்வ சக்திவான் உங்க கூட இருக்கணும் பக்க பலமா, இல்லைன்னா முடியுமா இல்லையா? அதுதான் 1000 பேர் கொண்ட படை, கௌரவர்கள் படையை வெறும் 5 பேர் வெல்லணும்னா எவ்வளவு சக்தி வேணும்? அதுக்கு சர்வ சக்திவான் இருக்கணும். அங்க சர்வ சக்திவானுக்கு பதில் கிருஷ்ணருடைய பேர் போட்டாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. அதையும் சொல்றாரு, கொஞ்ச நேரம் தான் நீங்க அந்த வெற்றி அடையிறது, அதுவும் நீங்க கஷ்டப்பட்டு போராட வேண்டாம்னு நேற்று சொன்னார் வாணியில. குஷி குஷியா இருங்க, அன்புல லயிச்சிருங்க, எல்லாம் முடிஞ்சிடும். தூய்மையா இருக்கிறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இயற்கையாவே நீங்க அப்படிதான் இருக்கீங்க. இயற்கையாவே நீங்க மாயா வென்றவங்க தான் இல்லையா? அப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராவணன் இருக்கவே மாட்டான். உங்களுடைய தாக்கம் நிறைய வெளிப்படும். சில சமயம் பார்த்தீங்கன்னா கண்ணுல ஏதோ ஒரு ப்ராப்ளம், விரல்ல அந்த நகைச்சுத்தி இதெல்லாம் வரும்போது இவ்வளோ இந்த இடத்துல வர பிரச்சனையே இப்படி வலிக்குமான்னு தோணும். அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், சரி இதுக்கு முன்னாடி வலியே இல்லாமல் இருந்துச்சுல, அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதே தான் இங்கே நடக்குது. இந்த துக்கமே இல்லாமல் இருந்துச்சு, அதானே சொல்றாரு அடிக்கடி. நீங்க தான் அப்படி இருந்தீங்க, மீண்டும் அப்படி ஆக போறீங்க. அதை நினைச்சிட்டு இருங்க, இதை நினைக்காதீங்க. இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்தை நினைக்காதீங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தாக்கம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரம்மகுமாரிகள், ஆமா பிரம்மகுமாரிகள் அப்படின்னு டக் டக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இப்ப பந்தனத்துல சேவைக்கு விட மாட்டேன்றவங்களாம் விட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல, விடுபட்டுடுவாங்கன்ற. அது அவங்க விடுவாங்களா அல்லது இவங்களே விடுபட்டு வருவாங்களா தெரியாது. ஆனா இது நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் களங்கம் ஏற்படத்தான் செய்யும். கிருஷ்ணருக்கே களங்கம் ஏற்படுத்தினாங்க, பிரம்மா பாபாவுக்கே ஆரம்பத்துல அப்படி களங்கத்தை ஏற்படுத்தினாங்க இந்த ஸ்தாபனையின் பொழுது. நிந்தனை செஞ்சாங்க. பிறகு இல்லையா அவர் மைய வச்சு கூப்பிடுறாரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப சொர்க்கத்துல வாழ்ந்தவங்களுக்கே களங்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க, பாம்பு கொத்திச்சு அவருக்கு அப்படின்ட்டு. எவ்வளவு வீணான விஷயங்கள். கண்காட்சியில நிறைய பேர் வராங்க. சென்டருக்கு வந்து இன்னும் விரிவாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். வந்து உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள், காலன் மீது வெற்றி அடையுங்கள். அங்க யமன் உயிரை குடிக்க மாட்டான். பாருங்க, இப்படி சொல்லி அனுப்புங்கன்றது. காலன் மேல வெற்றி அடைங்க, அங்க யமன் உங்க உயிரை பிடிக்க மாட்டான். யமதூதனும் யமதூதன் அழைத்து செல்ல வந்தான், நீ உள்ளே நுழைய முடியாது என்று அவனுக்கு கூறினார் என்று ஒரு கதை உள்ளது. இது மிகவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதுல மிகவுமே பரந்த புத்தி வேண்டும். மேலும் ஆத்ம உணர்வுடையவராக இருக்க வேண்டும். நாம ஆத்மாக்கள். ஆனா பாபா சொல்ற மாதிரி எல்லாம் புரிய வச்சோம்னா முதல் எதிர்ப்பு பிராமண பரிவாரத்துல இருந்தே வரும். நான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நாங்க எத்தனை வருஷம் சொல்றோம் தெரியுமா, நாங்க பாபா தினம் இப்படி புரிய வைங்கன்னு. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு தான் ஆரம்பத்துல எனக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும், டார்ச்சரா இருக்கும். அதுக்குதான் பாபா சொல்றாரு ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். அவங்க இப்படிதானே சகிச்சுக்கிட்டு பாபா சொல்றதையும் நம்ம கேட்கணும் இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு அந்த ஒரு நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, இன்னும் வாங்க, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை குஷி நிறைஞ்ச வாழ்க்கையா மாத்திடுங்க அப்படின்னு கூப்பிடுங்க. மரணத்தை வென்றவரா ஆகுங்க அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. இது வந்து ஒரு இதுக்கு போனோம்,
தன்னை முருகனுடைய அவதாரம்ன்ட்டு ஒரு சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போகணும், இதை எப்படியாவது புரிய வைக்கலான்ட்டு. கூடவே ஒருத்தவங்க வரோம், வந்து என்ன பேச போறீங்க அவர்கிட்ட போய் முன்னாடியே கேட்குறாரு. சரி சும்மா அப்படியே ஏதோ ஒன்று சொல்லிட்டு உள்ளே போய் அவர்கிட்ட பேச வரோம். நீங்கள் எதாவது இருந்தாலும் வெளியில் வந்து பேசுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து சார் இது மாதிரி எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க நாளைக்கு மீட்டிங்லன்றோம். அவர் சொல்கிறாரு, இது வந்து கடவுள் இருக்கிற இடம். கடவுள்கிட்ட வந்தோமா, வரத்தை வாங்கணுமா, மரணமில்லா பெருவாழ்வு கொடு, முக்தி கொடு, அப்படி இப்படின்னு வரத்தை வாங்கணுமா, சாப்பிட்டுமா, போகணுமான்னு இருக்கணும் அப்படின்றாரு. அது கேட்ட இல்லையா, மரணமில்லா பெருவாழ்வுனா என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு, என்ன பண்றது. ஆனா எப்படியோ கையில நோட்டீஸ் கொடுத்தாச்சு அவர் கையில. அவர் படிச்சும் பார்த்தார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா அவங்ககிட்ட பேசவே விடாத போது நம்ம என்ன பண்ண முடியும். அதுவும் எப்படி தெரியுமா போனாங்க, முட்டி போட்டுட்டு அவர் இப்படி கும்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. இதை சென்டர்ல இருக்கிற யாரும் பண்ண மாட்டாங்க. சென்டர்ல இருக்கிறவங்க யாராவது பண்ணுவாங்களா அந்த மாதிரி? நான் தான் போகணும்னு நினைப்பாங்க எல்லா சென்டர்ல பெரியவங்க. ஆனா முட்டி போட்டு போனா போவாங்களா யாராவது? அப்ப பாபா சொல்றாரு, இது ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப பரந்த புத்தி வேணும். ஸோ இந்த கதையை வச்செல்லாம் புரிய வைக்கிறதுக்கு வரும் இல்லையா, அந்த யார் அவரு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்குவாரு, மார்கண்டேயன் இல்லையா. அப்ப யமன் கிட்ட வரும்போது உனக்கு உள்ள நுழைய கிடையாது, ஓடிப்போ அப்படி. ஸோ அது நம்ம இதுதான். பாபாவை பிடிச்ச குழந்தைங்களுக்கு யமன் வர வாய்ப்பே கிடையாது. காலனி வெல்ற வர ஆகுறீங்க. ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பரந்த புத்தியும் வேணும், ஆத்ம உணர்வும் இருக்கணும் இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி நக்கலும் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம நல்ல எண்ணத்துல இதெல்லாம் புரிய வைப்போம், அப்ப இதெல்லாம் தப்புன்றியா அப்படின்னுவாங்க. அந்த நேரம் நாம அவங்களை எதிர்த்தும் பேசிடக்கூடாது, அமைதியா புரிய வைக்கணும். இல்லைன்னா சரி அப்படின்னு சொல்லி விட்டுணும். பழைய சம்பந்தம் இல்லையா, நாம எல்லாருமே ஆத்மாக்கள். பழைய சம்பந்தம், பழைய சரீரத்துடைய உணர்வு அது இருக்கவே கூடாது உங்களுக்குன்ற. அதான் மர்ஜீவா வாழ்க்கை. ஒருத்தர் திட்டும் பொழுது வழக்கமா நீங்க என்ன பண்ணீங்களோ அதே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பழைய சம்பந்தம் அது இருக்கவே கூடாது. அது தேக உணர்வு. இப்ப நாடகம் முடியுது, நாம திரும்பி சேவையே செய்யலைன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆனா சேவைன்னு போனா இதெல்லாம் வரும், கண்டிப்பா வரும், பயங்கரமா வரும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப நாடகம் முடிவடையுது, நாம திரும்பி போயிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு சென்று நாம புது சம்பந்தத்துல இணையணும். இந்த ஞானம் உங்க புத்தியில இருக்குது. நேற்று தபஸ்யா பிராக்டிஸ்ல பாபா இதான் சொல்லியிருக்காரு. ஜுவாலாமுகி ஸ்வரூபத்துல இருந்து ஒரே எண்ணத்தை கொழுந்து விட்டு எரிய வைங்க, இடைவிடாம. என்னன்னா நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வேற எந்த குழுவா உட்காந்து. ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா என்ன ஆகும், உலகம் டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா. சூப்பரான பேச்சு அது. ஆக்சுவலா பாபா சொல்றாரு, அதான் சொல்றாரு, நாம திரும்பி போயிட்டு இருக்கிறோம். ஸோ மைண்டுக்குள்ள இதே தான் இருக்கணும். பழைய உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏதாவது ஆகட்டும், அவங்க எனக்கு அப்பா அம்மா கிடையாது, கணவன் மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, ஏன்னா அதெல்லாம் பழசு செத்தாச்சு. இப்ப நான் போகணும். எப்படி ஒரு பயங்கர வியாதியில வருஷக்கணக்கா படுத்துட்டு இருக்கோம், உயிர் பிரிஞ்சா போதும் தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கிறேன். பழைய சம்பந்தத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொர்க்கத்துக்கு வரப்போறேன், போயிட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு வரப்போறேன், புது சம்பந்தத்துல இணைய போறேன். ஸோ அந்த குணத்தை தான் இப்ப வெளிப்படுத்தணும். இந்த ஞானம் உங்க புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த பழைய உலகம் முடிய போகுது, பார்க்கறதெல்லாம் இது அழிய போகுது, அதே தான் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கணும். இதுதான் பாபா சொல்லியிருக்கல, எல்லாமே உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்க தான் போறேன். நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம், நானா பறிச்சீங்கன்னா வலிக்கும் இல்லையா. இப்ப இந்த பழைய உலகம் முடிய போகுது, நம்முடைய சம்பந்தம் ஃபுல்லாவே தந்தையுடனும் புதிய உலகத்துடனும் தான் இருக்குது. அப்ப ஆத்மான்னு பாக்குறதும் எப்படி பார்க்கணும், தேவ ஆத்மா, தேவதையோடைய ஆத்மா இப்ப வேற ஒரு உடம்புல இருக்கு. தேவதை ஆத்மான்ற உணர்வுலயே பழகுனீங்கன்னா புதிய சம்பந்தம் அது இல்லையா. அங்க பற்று இருக்காது இல்ல, மரியாதை இருக்கும், அன்பு இருக்கும், ஆனா பற்று இருக்காது, வெறுப்பும் இருக்காது. பற்று இல்லைனாலே வெறுப்பும் இருக்காது. இந்த விஷயங்களை நினைவு செய்ய வேண்டி இருக்குது. ஸோ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும், நாடகம் முடிய போகுது, எனக்கு சம்பந்தம் எல்லாம் புது உலகத்துலதான், பழைய உலகத்துல கிடையாது அப்படின்னு நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஞானம் தான்
உங்களுக்கு ஏன் தெரியுமா பாபா கொடுக்கிறாரு? வருங்கால புது உலகத்துக்காக கொடுக்கிறார். இந்த பழைய உலகம் சுடுகாடு ஆக போகுது. இதன் மீது எதுக்காக மனசை ஈடுபடுத்தணும்? அழியத்தான் போகுது. இங்க இருக்கிற எல்லார் உடலும், அது நல்லவங்களா இருக்கட்டும், பிராமணர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய தீதிதாதி, எல்லாரோடமும் அழியதான் போகுது இல்லையா? அதனால அதுலயே மனசை ஈடுபடுத்துங்க. ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசிட்டு போயிட்டே இருங்க. இந்த தேக சகிதம் எல்லாமே முடிய போகுது. அதனால தேகி அபிமானி ஆகிறது தான் புத்திசாலித்தனம். அழிஞ்சிட்டு கடைசியில அழியாம இருக்க போறது என்னது? ஆத்மா மட்டும்தான். அதுதான் நல்லது. தேகி அபிமானி ஆயிடுங்க. நாம பாபா கிட்ட போறோம். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்களே உரையாடல் செய்யணும். அப்பதான் யாருக்குமே உங்களால புரிய வைக்கவும் முடியும் இல்லையா? தானாவும் சில சமயம் வரும். பட் ஆனா நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணீங்களோ அதை வச்சுதான் வரும். பயிற்சி பண்றதை வச்சு அங்க பேசும்போது இன்னும் கொஞ்சம் வரும், அவ்வளவுதான். ஆனா உங்களுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த டைம் நல்லா வரும். இது சுடுகாடு, இதன் மீது என் மனசை ஈடுபடுத்தணும். செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இல்லையா? பற்றுல விளக்குறதுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். நமது சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றனன்றது இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. எந்த அளவு மதிப்போட தேர்ச்சி பெறதுக்கான முயற்சி செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிறகு பதவியும் உயர்ந்ததாக அடைவீங்க. இது கிறிஸ்தவர்கள் கூட யூஸ் பண்ணாங்க இந்த வார்த்தை, சுகத்தின் நாட்கள் வரப்போகுதுன்ட்டு. எப்பன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா? சான்றிதழ் ஆசிரியர் தானே கொடுப்பாரு. இவருக்குள்ள எவ்வளவு நேர்மை இருக்குது, எவ்வளவு சேவை செய்யக்கூடியவராக இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். இவர் ஆக்கப்பூர்வமான காரியம் செய்வாரா, அழிவுக்கான காரியம் ஒன்றும் செய்யறது இல்லதான்னு. சேவை செய்பவர்கள் தான் பாபாவுடைய மனதில் இடம் பெறுகிறார்கள். இப்பொழுது பரிபூரணமானவர்கள் யாருமே இல்லைதான். குறைகள் எல்லோர்கிட்டையும் இருக்குது. பரிபூரணமாக இனி முன்னால் போக போகத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. ஆர்வம் கொள்ள வேண்டும். மனிதனின் வாழ்க்கையை எப்படி அமைப்பது? முட்களை மலராக ஆக்க வேண்டும். தந்தை கூட முட்கள் போன்ற மனிதர்களை மலராக ஆக்குகிறார், தேவதையாக ஆக்குகிறார். ஞானம் மற்றும் யோகமும் வேண்டும். குழந்தைங்க விருத்தி அடைந்து கொண்டே செல்வார்கள். பிறகு யாருமே உங்ககிட்ட விரோதம் செய்ய மாட்டார்கள். சரியானவர்களாக ஆகிவிடுவார்கள். இங்கே யாருமே தேவதை கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் அளிக்க வேண்டியுள்ளது. ஆல்ரவுண்டு புத்தி வேண்டும். சேவை சரியான முறையில யாராவது செய்றாங்களா இல்லையா? யாரும் ஓய்வு பிரியராக இல்லையே. நாள் முழுவதும் இது வேண்டும் அது வேண்டும் என்று அப்படி யாரும் இல்லையே. இதற்கு பேராசைன்னு சொல்லப்படுது. நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல விருப்பங்கள், நிறைய விருப்பங்கள் இருக்கும். உண்மையிலே யஜ்யத்துல என்ன கிடைக்குதோ அது நல்லது. சன்னியாசிகள் ஒருபோதும் மற்றவர்கள் பொருளை எடுக்க மாட்டார்கள். அந்த பழக்கம் நன்றாக இல்லை என புரிந்திருப்பார்கள். சிவபாபாவுடைய யஜ்யத்திலிருந்து எல்லாமே சரியாக கிடைக்கிறது. பிறகும் ஏதாவது ஆசை இருக்கும். முதலில் ஞான யோகத்தின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். அந்த விருப்பங்களை பிறவிதோறும் வைத்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுது பாபாவை நினைவு செய்வதால் நாம் எவர் ஹெல்த்தி, அதாவது சதா காலத்திற்கு ஆரோக்கியமாகி விடுவோம் என்ற இந்த விருப்பம் கொள்ள வேண்டும். எனவே இது ஆன்மீக மருத்துவமனை என்பதை அவசியம் எழுதணும். அதன் மூலம் மனிதர்கள் இது மருத்துவமனை அல்லது கல்லூரி கூட அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. பாபா கட்டடத்தை கூட மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் அமைப்பில் தான் அமைத்திருக்கிறார். கல்லூரிகளில் எந்த ஒரு அலங்காரமும் இருக்காது, எளிமையாக இருக்கும். நல்லது, கரெக்ட் இல்லை? பில்டிங் ஃபுல்லாக பார்த்தா அப்படி தானே இருக்கும். மதுபனில் டைமண்ட் ஹால்லாம் பார்த்தா ஏதோ ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருக்கும் இல்லையா? வெள்ளைய சிம்பிளாக எந்த அலங்காரமும் இல்லாமல். சரி, இப்போ பாபா சொல்றாரு, எந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்களோ அந்த அளவுக்கு பதவி கண்டிப்பாக கிடைக்கும்.
முயற்சியில் தான் இருக்குது. ஆனால் சான்றிதழ் ஆசிரியர் தானே கொடுப்பார், அவருக்கு தெரியும் நீங்கள் நேர்மையாக பண்ணுறீங்களா அல்லது ஓய்வு எடுத்துட்டு மற்றவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்களா எல்லாமே. அப்போ இவருக்குள்ள எவ்வளவு நேர்மை இருக்குதுன்னு பாபாவுக்கு தெரியும். ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்வாரா அல்லது அழிவுக்கான விஷயத்த செய்கிறாரா எல்லாமே. ஏன்னா பார்ப்பாரு, டிசர்வீஸ் செய்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா அதையும் பார்ப்பாரு. சேவை செய்கிறவங்க தான் மனசில் இடம் பெறுறாங்க. இதில் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்கிறாரு பார்த்தீங்களா, யாரும் இன்னும் முழுமையாகலை, பரிபூர்ணமாகலை, சம்பூர்ணமாகலை, தேவதை ஆகலை. ஏன் இதை சொல்கிறாரு? எல்லார்கிட்டையும் குறை இருக்குதான், போக போக தான் மாறும். ஆனால் அவங்களையும் சமாளித்து நீங்கள் சேவை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியில். குழுவோடு செஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். தனியாக செஞ்சு உங்களே அறியாமல் ஒரு பதற்றம் இருக்கும். அதுக்கு காரணம் தைரியம் இல்லை அது அப்படின்னு வர்றதை விட, தனியாக பண்ணும் பொழுது பாபாவே சொல்லல, பிராமண பரிவாரம் சேரும்போது தான் நான் வரேன்றேன், தனியாக இருக்கும்போது வர்றதில்லை. அப்போ குறை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. அவங்களுக்கு எப்படி திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்தி சேவை செஞ்சுருங்க. இவங்ககிட்ட இந்த குறை இருக்கு, இனிமேல் இவங்க இந்த சேவைக்கு தேவையில்லை, இப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் யாருமே இருக்கக்கூடாது. ஆனாலும் பாபா சொல்லியிருக்காரு, கண்காட்சியில் புரிய வைக்க முடியாதவங்க திணறவங்களை நிற்க வைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களை தள்ளி இருந்தோம். அதுக்காக சரி பாபா சொல்லிட்டாரு நீ என்ன வேணாலும் சொல்லிட்டுன்னா பேரே கெட்டு போயிடும். ஸோ அந்த விஷயம் மட்டும் பார்த்துக்கணும் இல்லையா, ஞானம் நல்லா புரிய வைக்கிறாங்களா அதை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ மைண்டுக்குள்ளே இதையே தான் யோசிச்சுருக்கணும், ஆர்வம் வந்துகிட்டே இருக்கணும். என்னது, எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, ஞானத்தை கொடுத்து முல்லை மலர் மாதிரி எப்படி ஆக்குறது அப்படின்ட்டு. ஸோ போக போக என்ன ஆகும்னா, அப்போ உங்களுக்கு ஞானமும் யோகமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். சேவைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டும். இந்த ரெண்டும் இல்லாமல் நான் சேவை செய்கிறேன்னா அது பேர் சேவையே கிடையாது இல்லை. ஏன்னா ஒரு வினாடி உங்களுடைய நடத்தையை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அப்போ பாருமா, உதாரணத்துக்கு அந்த இடத்துக்கு வேற ஒரு இடத்துல நல்ல கூட்டம் வர இடத்துல சேவை செய்யும்பொழுது அங்கே பட விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய கூட்டம் இருக்குது மக்கள். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு திட்டுறாங்க, நீ எப்படி இங்கே வரலாம், உனக்கு என்ன இது அப்படி இப்படி இப்படின்னு திட்டுறாங்க. நல்லா கத்தவங்க, ஒருத்தங்கன்னா கண்ணாப்பினானே திட்டுறான். அப்போ அமைதியாக தான் இருக்கிறோம். ஏன் அமைதியாக இருக்கிறோன்னா, ஒன்று அமைதியாக இருக்கணும்னு நாம் சத்தம் போட்டால் அங்கே பேர் கெட்டு போயிடும். பிகே பேரை அவங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அங்கே கொடுக்கறது முக்கியம் இல்லை, இங்கே எப்படி இருக்கு இவங்களுடைய கேரக்டர்ன்றது முக்கியம் இல்லையா. அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு, யோகம் வேணும் சேவைக்கு. மெயின் ஞானமும் யோகமும் இல்லாத குழந்தைங்களை சேவைக்கு வச்சுட்டு போனால் என்ன ஆகும் இல்லையா. அப்போ குழந்தைங்க இன்னும் அதிகமாயிட்டே இருப்பாங்க. அப்போ யாருமே விரோதமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் ஆக 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 என்ன ஆகும், மாறிடுவாங்க. ஆனால் நீங்கள் பாபாவுடைய வழிபடி தான் நடக்கணும் இல்லையா. அவங்க எவ்வளவு துக்கம் கொடுக்கட்டும், பாபா திருப்பி துக்கம் கொடுக்காத. ரெண்டு கை இருந்தால் தானே சத்தம் கேட்கும். நீ அமைதியாரு, நீ அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் துக்கம் கொடுக்கும்போது நம்ம அமைதியாக அந்த இடத்த விட்டு வரும்போது யோசிப்பாங்க, எப்படி முடிஞ்சுது இல்லையா. கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு வச்சு உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் அப்போ போக போக என்ன ஆகும்னா மாறிடுவாங்க அவங்கள. ஆனால் நீங்கள் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்கேயே யாரும் இன்னும் தேவையாகலாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. சேவை செய்யணும்னா நேற்று தான் சொல்லியிருப்பார் வரதானத்தில், கவனமே உங்களுக்கு இயற்கையாக இருக்கணுன்றது. கஷ்டப்பட்டு கவனம் வைக்கிறதுல ஒவ்வொரு வினாடி 1000 கோடி ஆத்மாக்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். அந்த மாதிரி கூட்டத்தில் மட்டும் இல்லை, தனியாக இருக்கும்பொழுதுமே கூட அப்படி நீங்கள் கவனம் வைக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வர்றதை விட உங்கள் நடத்தையை தான் பார்ப்பாங்க. இப்போ இன்னொன்றும் செக் பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புத்தியும் இருக்கணும். சரியான முறையில் சேவை செய்கிறாங்களா இல்லையா. ஓய்வு பிரியராக, இப்போ ஓய்வு பிரியராக இருக்கிறவங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது, அதுவும் இருக்குது இல்லையா. ஒரு மாத்தாச்சி ஆர்வமா வாப்பா எங்கள் ஊருக்கு வா, எங்கள் ஏரியாவில் பிரதோஷத்துக்கு வாப்பா அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க. பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. 5 நிமிஷம் சரி கண்ணு போதும், டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்றாங்க. அப்போ அதுவும் வேலைக்கு ஆகுது இல்லையா. ஸோ அதையும் நாம் கவனிக்கணும். அந்த குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும். நாம் மற்ற குறைகள் ஓகே, சேவைக்கே ஆர்வம் இல்லாதவங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது.
அப்ப அடுத்தது நிறைய பாபா குழந்தைங்களுமே கூட நாள் ஃபுல்லா எனக்கு இது வேணும் அது வேணும், இதுக்கு பேர்லாம் பேராசை. நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல உணவு வேணும், இந்த மாதிரி விருப்பம் நிறைய இருக்குது. ஆனா பாபா சொல்றாரு எவ்வியத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது போதும் உங்களுக்கு, அதுதான் நல்லது. ஏன்னா கரெக்டா கிடைக்கும் கண்டிப்பா பாபாட்ட. அப்ப சன்னியாசிகள் பிச்சை எடுத்துதான் சாப்பிடுறாங்க, அவங்களே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது கிடையாது. அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க கையில எதுவுமே இல்லை. ஆனா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், பாபாவுடைய பண்டாரை நினைச்சிட்டு இருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இது பத்தல அது பத்தல, ஐயோ அந்த சென்டர்ல நிறைய காசு வருது நமக்கு வரல, அங்க பில்டிங் இருக்கு இங்க இல்ல, இந்த மாதிரி நிறைய வருது இல்ல ஆசை. இப்படியே பண்ணிட்டு இருந்தா இது ராஜாவுடைய சமஸ்காரம் கிடையாது. முதல்ல மனசு நிரப்புங்க, மற்றதெல்லாம் பாபா நிரப்புகிறார் இல்லையா? அப்ப ஏன்னா எல்லாமே சரியா கிடைக்குது இல்லையா? பாபா நடத்துற இடத்துல எப்படி குறை இருக்கும்? அப்ப எல்லாம் சரியா கிடைச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா பாபா என்ன பண்ண முடியும் இல்லையா? இச்சா மாத்திரம் அவித்யா நிலை, ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை இருங்க, நான் உங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் 21 பிறக்கின்றார். அதே மாதிரி இப்ப ஒரே ஒரு ஆசை மட்டும் படுங்க. என்ன அந்த ஆசை? ஞானத்திலும் யோகத்திலும் பக்கவாகணும்ன்ற ஆசை வைங்க, அதை மட்டும் நிறைவேற்ற முயற்சி பண்ணிட்டு இருங்க. மற்ற விருப்பங்கள் எல்லாம் தானாவே நிறைவேறும். மற்ற விருப்பங்கள்லாம் ஒவ்வொரு பிறவியும் வச்சுதானே வந்தீங்க, அதனால துக்கத்தை தானே அடைஞ்சிங்க. இப்ப எதுக்கு அந்த துக்கம் அந்த ஆசை? இல்ல நெருப்புல கை வைக்கணும் ஆசை வச்சு எரியுது, இப்ப எதுக்கு அது உங்களுக்கு பிராமண பிறவியில? இப்ப உங்களுக்கு ஒரே விருப்பம் இருக்கணும், பாபாவை நினைவு செஞ்சு சதா காலத்துக்கு நான் ஆரோக்கியமான ஆகணும். அந்த விருப்பம் எப்படி இருக்கும் இல்லையா? பாபா நேத்த சொன்னார் இல்லையா, தூக்கத்தை வென்ற குழந்தையே அப்படின்னு பிரம்ம பாபா பார்த்து சொல்றாரு இல்லையா? சோ அந்த ஆசை வைங்க அப்படிங்கிறாரு. அதனால இது ஆன்மீக மருத்துவமனைன்னு எழுதுங்க. ஏன்னா சதா காலத்துக்கு ஆரோக்கியமாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் மருத்துவமனைன்னு எழுதலைன்னா என்ன அர்த்தம் இல்லையா? எழுதுங்க, கிளினிக்னு போடுங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவல் கிளினிக் ஃபார் எவர் ஹெல்த்தினஸ் அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி வேர்டு கேட்கும்போதும் வராங்க, கரெக்டு தானே இல்லையா? அது பண்ணலாம், தைரியம் வர மாட்டேங்குது. நம்ம பண்ணிடலாமா? சரி பண்ணிடலாம். ஏன்னா மக்கள் அப்படி வரணும் இல்லையா? அதன் மூலம் மனிதர்கள் இது காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி மருத்துவ காலேஜ் ரெண்டும் ஒன்னா ஒரே கேம்பஸ்ல தான் இருக்கு எல்லா இடத்துலயும், அந்த மாதிரி இது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் பாபா கட்டடம் எல்லாமே மருத்துவமனை ஷேப்பு கல்லூரி ஷேப்லயே வைக்கிறாரு. எப்படி காலேஜ்ல எந்த அலங்காரமும் இல்லாம எளிமையா இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க இருக்கு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஓய்வு பிரியராக ஆகக்கூடாது, சேவையில மிக மிக ஆர்வம் கொள்ளணும், சேவையில தான் நீங்க பணத்தை செலவு செய்யணும், பில்டிங் கட்டுறதுல கிடையாது. மனிதர்களுடைய வாழ்க்கையை முள்ளுல இருந்து மலர ஆக்குறது எப்படின்றதே தான் உங்களுக்கு சிந்தனையா இருக்கும். உங்க வாழ்க்கையை அதுக்கு தான் அர்ப்பணம் பண்ணீங்க. பிராமண வாழ்க்கை, இந்த கலியுக பிராமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கான வாழ்க்கை தான். மற்றவங்க நன்மைக்காக அவர் போய் பூஜை பண்ணிட்டு வருவார். யார் பேர்ல பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டு போறாங்களோ அவங்களுடைய நன்மைக்கு இல்லையா? அதுவே ஒரு தியாகி வாழ்க்கை தான். ஆனா அதையே மாயா என்ன பண்ணிட்டான், இவனா கடவுளுக்கும் எனக்கும் இடையில இருக்கிறான் அப்படின்ட்டு அது அவங்களுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ ஓய்வு பிரியரா ஆகக்கூடாது இல்லையா? உண்மையிலே நாங்கள் அங்கே ஒரு இடத்துல சிவன் கோயிலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு வருவாங்க காரில், போய் பூசாரி வீட்டு கதவை தட்டுவாங்க, அவரும் எழுந்துச்சி பூஜை பண்ணிட்டு போவார். ஸோ அப்படி இருக்கும். எந்த நேரமும் எவரடி அவரே இருக்கிறாருன்னா நாம் எப்படி இருக்கணும் இல்லையா? சரி, அடுத்தது எப்பவுமே ஆக்கப்பூர்வமான செயலையே செய்யணும், அழிவிற்கானது கிடையாது. தங்களுக்கு தாங்களே உரையாடல் செய்யணும். என்ன உரையாடல்? நாம எங்க போயிட்டு இருக்கிறோம், என்ன ஆகிட்டு இருக்கிறோம், இந்த உரையாடல் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது சுடுகாடு எல்லாம் இருக்கணும். வரதானம், மாயை மற்றும் இயற்கையின் குழப்பத்திலிருந்து எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய
இதய ராமனின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆவீர்களாக. அதுக்கு விளக்கம், எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு இடம் எது தெரியுமா? இதய ராமனான தந்தையின் இதய பீடம். அவருடைய இதயத்துல போய் உட்காந்துட்டுன்னா கிட்ட எதுவும் நெருங்க முடியாது. நாம பகவானுடைய இதய சிம்மாசனத்துல அமர்பவராக ஆகிட்டோம். இதுதான் நம்மளுடைய மிகச்சிறந்த பாக்கியம்ன்ற இதே நினைவுல எப்பயும் இருங்க. சிவன் கோயிலுக்குள்ள போறதுக்கே தகுதி வேணும் இல்லையா? அவ்வளவு தூய்மையா இருந்தாதான் போவாங்க. நீங்க அதுல மூலஸ்தானத்துக்குள்ள விடுவாங்க, எல்லாரையும் விட மாட்டாங்க இல்லையா? பெரும்பாலான கோயில விட மாட்டாங்க. நீங்க அவருடைய இதயத்துக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டீங்க. இது என்ன சாதாரண பாக்கியமா? இந்த போதையிலே முழு நாளும் இருங்கன்றது. யாரு பரமாத்மா இதயத்துல ஒன்று இருக்கிறாங்களோ, அப்படியே அன்புல லயிச்சு இருக்கிறாங்களோ, அதுதான் நேற்று வாணி ஃபுல்லா அதானே சொன்னாரு. அன்புல லயிச்சு இருக்கும்போது இந்த பாதை ரொம்ப ரொம்ப ஈஸியான பாதைன்றார். தூய்மையெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்றார். அன்புல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவர் சொல்ற வழிபடி பண்ணுவீங்க. அப்படி யார் பாபாவுடைய இதயத்துல ஒன்று இருக்கிறாங்களோ, அல்லது இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறாங்க. பாபா ஒரு வானிலை சொல்லிருக்காரு, இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களை மாயா கிட்ட கூட நெருங்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? அடிக்கடி காலை கீழே வச்சிருக்கீங்க, அப்பதான் மாயா உங்ககிட்ட எதிர்க்க வரான்றாரு. இல்ல சிம்மாசனத்தை விட்டு ஏன் இறங்குறீங்க? தேக உணர்வுக்கு ஏன் வரீங்க? அங்கே எங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. மாயை அல்லது இயற்கையின் புயல் அவங்கள அசைக்க கூட முடியாது. விழ வைக்கிறது இல்லை, அசைக்க கூட முடியாதுன்றார். மாயாவுடைய புயலோ இயற்கையின் புயலோ இந்த மாதிரி ஆடாத அசையாது இருக்கிறவங்களுடைய நினைவார்த்தமாகத்தான் அச்சல்கர் இருக்குது. அச்சல்கர்னு பாபா சொல்றாரு இல்லையா? அது ஒரு கோயில், மகாவீரருடைய கோயில் நினைக்கிறேன். அவர் ஆடாம அசையாம இருக்கிறது இல்லையா? அப்ப அச்சல்கர் தான் உங்களுடைய நினைவார்த்தமே தவிர சஞ்சலம் அடையிற வீடு கிடையாது. உங்களுடைய மனசு புத்தி எப்படி இருக்கணும்? அசையாத வீடா இருக்கணும். எந்த புயலுக்கும் ஆஞ்சநேயர் மாதிரி ஜெய் ஆஞ்சநேயா அப்படி கடாயுதத்தை தூக்கி மேல போடணுங்க எப்படி இருக்குது இல்லையா? எனவே நாம அநேக முறை ஆடாதவராக ஆகி இருக்கிறோம். இப்பவுமே கூட ஆடாதவராக இருக்கிறோன்ற நினைவு இருக்கட்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. இந்த நேற்று இதுல சொன்னார் இல்லையா பாபா, கல்ப கல்பமாக நான் வெற்றியாளன்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும்ன்றது. எப்பவுமே மாயா என்னை ஜெயிச்சது கிடையாது, நான் தான் மாயாவை ஜெயிச்சிருக்கேன் ஒவ்வொரு கல்பத்திலையும். இப்பவும் நான் தான் இங்கே சொல்றேன், அநேக முறை நான் ஆடாதவனா தான் இருந்திருக்கிறேன், இப்பவும் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாயாவுக்குள்ள நான் ஆட மாட்டேன், பல தடவை ஆடாம இருந்துட்டு இப்ப மட்டும் ஆடிடுவேன் நான் அப்படின்ற அந்த நினைவு இருந்தா, ஆடாம அசையாம இருந்தா பாபாவுடைய இதயத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆடினீங்கன்னா இதயத்தை விட்டு விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப மாயா எப்படிப்பட்ட புயல் எடுத்துட்டு வந்தாலும், இயற்கையே என்ன மாதிரி சுனாமி அது இதுன்னு எடுத்துட்டு வந்தாலும் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. பாபா சொல்லிப்பாரு திரும்ப ஒரு வானில, கடைசி நேரத்துல எங்க இருப்பீங்கன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் என் நினைவுல இருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்ற, அவ்வளவு பாதுகாப்பா இருக்கீங்கன்ற. ஸோ எங்க இருக்கணும்ன்றது முக்கியம் இல்லை, பாபா நினைவு கட்டாகாம இருக்கணும்ன்றதுல மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அது? அதுதான் ஸ்லோகன். ஞான சொரூபம் மற்றும் அன்பு சொரூபம் ஆவதுதான் அறிவுரைகளை சொரூபத்தில் எடுத்து வருவதாகும். சூப்பர் இல்லையா? பாபா நிறைய அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்து அதை நடைமுறையிலும் கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் ஞான சொரூபம். அதே மாதிரி அன்பு சொரூபம், என்னானாலும் எல்லாரும் மேலேயும் அன்பு தான் வைக்கிறோம். அன்பு சொரூபம் அவங்க கிட்ட வந்து கோபமான வார்த்தை எண்ணம் ஏன் உள்ளுணர்வு கூட எடுத்துட்டு வர முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா அதுதான் அறிவுரைகளை சொரூபத்துல கொண்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம். இல்லையா? அதன் வடிவமாவே மாறிட்டீங்க. அப்படித்தானே பாபா இருக்கார். சிவபாபாவும் சரி, பிரம்ம பாபாவும் சரி இல்லையா?
அப்ப தாரணைன்னா என்னது? இதுதான் தாரணைன்றது. ஞான சொரூபமா அன்பு சொரூபமா ஆகிறதுக்கு பேர் தான் ஞான தாரணை இல்லையா? தாரணையில கொண்டுட்டு வர்றதுன்றது. நடைமுறையில அது வந்துச்சா? எத்தனை தடவை இன்னைக்கு ஃபுல்லா நான் மாயா கிட்ட தோத்துருக்கேன், கோபப்பட்டிருக்கேன், ஏதோ ஒண்ணு. அப்ப தோத்து இருக்கிறோம்னா சொரூபத்துல எடுத்துட்டு வர முடியல. ஸோ அதான் பாபா நேத்துக்கு சொல்லியிருப்பாரு ஸ்லோகன்ல, உங்களுக்கு நீங்களே டீச்சர் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா பலவீனங்களும் போயிடுங்க. ஸோ நைட்டு வந்து அதை செக் பண்ணுங்க, மற்றவங்க குறைய செக் பண்ணுங்க, உங்களுடைய குறைய செக் பண்ணிட்டே இருங்க இல்லையா? சரி, தபஸ்வி மூர்த்தி ஆகிறதுக்கான பயிற்சி. தபஸ்வி ஸ்வரூபத்தின் ஆசனத்தில் அமர்ந்து தங்களுடைய சிறந்த பெருமை ஆன்மீக பெருமையின் ஸ்திதியில் நிலைத்திருந்து இப்பொழுது மனிதர்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய நிலைமைகளை நீக்கிவிடுங்கள். தங்களது பெருமையினால் குழப்பமடைந்த ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியின் வரதானம் கொடுங்கள். லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதியை புரிந்து கொண்டபடியே ஒளியின் சக்தியின் இருப்பிடமாகி அதே சொரூபத்தில் நிலைத்து விடுங்கள். இது வந்து இந்த கந்த சஷ்டி கவசம் கேட்கும்போது தெரியும் நம்மளுடைய மகிமை இல்லையா? நம்மளுடைய மகிமை தான் அங்கே பாடியிருப்பாங்க. அப்படியே கலியுக வரதனே இது நிறைய வரும், முத்தி கொடுத்தாய் அப்படி இப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய பெருமை தான் பாபா பாடுறது ஃபுல்லாகவே இல்லையா? நீங்கள் இப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்க, இப்படி ஆகணும்ன்ட்டு. ஸோ அந்த பெருமையை எடுத்துட்டு வாங்க. போன கல்பத்தை நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு தான் இவ்வளோ நாள் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவும் பண்ணி இருக்கிறேன் நான், இத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறேன் நான், எல்லாருக்கும் அமைதியை கொடுத்துருக்கிறேன் நான், அன்புல மூழ்கடிச்சிருக்கிறேன் நான் அப்படின்னு உங்களுடைய பெருமையை அப்படியே கொண்டுட்டு வாங்க. அப்போ இப்போவும் அதான், அப்போ நடந்து தான் இப்போ நடக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குழம்ப மாட்டீங்க இல்லையா? இவ்வளவு நான் பண்ணியிருக்கிறேன்னு அந்த உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் தான் போகும். இப்போ நீங்களும் குழம்ப மாட்டீங்க, மற்றவங்களையும் குழப்பத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. அப்போ உங்களுடைய பெருமை அந்த நினைவு திரும்ப திரும்ப அசை போட போட உலகம் ஃபுல்லாக குழப்பமடைந்த ஆத்மாக்கள் தான் அவங்கள அப்படியே சாந்தப்படுத்துங்க. ஏன்னா நான் அப்படி பண்ணியிருக்கிறேன், அந்த சொரூபமாக இருக்கிறேன், நிம்மதி, இந்த ஆத்மா அமைதியாகணும், நிம்மதியாகணும். எனக்கு யாருமே பாபா சொன்னார் இல்லையா? பாபா வந்து நிர்பயர். பாபாவுக்கு பயமும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நமக்கும் தான் இல்லையா? பகைவரும் கிடையாது, பயமும் கிடையாது. அப்போ பகைவரே இல்லைன்னா எல்லாருக்கும் அமைதி நல்லா இருக்கணும்னு தானே நினைப்போம். ஸோ நிம்மதியின் வரதானத்தை கொடுங்க. மற்றபடி ஆத்மா அதோடைய கர்ம கணக்கை அனுபவிக்குது, பட் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுங்க ஆத்மாவுக்கு இல்லையா? அமைதியை கொடுங்க. அடுத்தது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த சொரூபத்தில் இருந்துன்றது. இப்போ லைட் ஹவுஸ்னா என்னது? லைட்டுக்கு ரெண்டு அர்த்தம் வருது இல்லையா? டபுள் லைட்டு, ஒன்று லேசாக இருக்குது, இன்னொன்று ஒளி இல்லையா? கலங்கரை விளக்கம். கடல்ல அந்த ஒளியை பார்த்து தான் கப்பல் எல்லாம் வருது. அப்போ எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவன் நான், அப்படி இருக்குது. மைட் ஹவுஸ்னா சக்தியின் சுரங்கம், அது ஒளி கலங்கரை விளக்கு மாதிரி, இது சக்தியின் விளக்கு. அப்ப சக்தி அது ஒளி அதை சுத்தி போற மாதிரி இங்க சக்தி உங்களை சுத்தி போகணும், அதுல நிலைச்சிடுங்க. இதே இன்னொரு ஜுவாலாமுகி யோகா பிராக்டிஸ்ல கூட பண்ணோம். இது பாபா வாணியில சொன்னது என்னன்னா, நீங்களே அசாந்தியா இல்லாட்டினா கூட இந்த உலகத்துல எல்லாமே அசாந்தியான மக்கள் இருக்கிறாங்களே, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அசாந்தியின் அதிர்வலைகளை அவங்க பரப்பிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணா, அந்த அசாந்தியின் அதிர்வலைகள் எல்லாம் உள்ளடக்கிட்டு ஏன்பா இப்படி பண்றான் அப்படி கேட்ட உடனே வந்துடுவாங்க. எப்படா காத்துட்டு இருப்பாங்க, வாயை திறந்தா டமல் டுமல்னு வெடிக்கும். அப்பா காதை கொடுத்து கேட்க முடியாது, ஏன்டா வாயை திறந்தோன்னு இருக்கும். அதுதான் பாபா சொல்றாரு, வாயை திறக்குது. ஏன் திறக்குறீங்க? என்ன பண்ணா, உள்ளடக்கிக்கிட்டு அமைதியின் அதிர்வலைகளை பரப்பிட்டே இருங்க கண்டினியூஸா. அதுதான் சக்தி சொரூபமா. அமைதி ஒரு சக்தி. இதே மாதிரி எது வேணாலும் குஷின் சக்தி ஏதோ. இப்ப அந்த பயிற்சி பண்ணலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு அம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கோயில், நல்ல கூட்டம் வர கோயில். அந்த அம்மனுடைய புருவ மத்தியில ஆத்மா நாம இருக்கிறோம்
அல்லது இங்கேயே நீங்க அம்மனா இருக்கிறதா கூட நினைச்சுக்கோங்க. சிவபாபாவும் உங்களுடைய புருவ மத்தியில இருக்கார், 2 பேரும் இணைஞ்சு இருக்கிறோம். ஏன்னா ஜோடியா தான் இருக்கணும் எப்பவுமே இல்லையா? இணைஞ்சு இருந்து இங்க இருந்து அந்த சக்தி போகுது, சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி போகுது உங்களை சுத்தி, அப்படியே அந்த சொரூபத்துல இருந்து. அது ஆக்சுவலா 2 நாள் முன்னாடி இந்த தபஸ்வி பயிற்சியிலே கூட கொடுத்துருந்தாங்க. அந்த ஒளி போறத அனுபவம் பண்ணுங்க. சுகத்தின் அதிர்வலைகள், மஞ்சள் கலர் ஒளி அந்த பக்தர்கள் ஆத்மாவா இருக்கிறாங்க. அப்படியே மைண்டுக்குள்ள உங்களுடைய புகழ், நான் எல்லோருக்கும் தாயா இருக்கிறேன், துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தாய் நான். அவங்க துக்கத்துல துடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் அவங்கள சுகத்துல மூழ்கடிக்கிறேன். சுகத்தின் அதிர்வலைகள் லைட் ஹவுஸா இருக்கிறேன். இனிமையான குழந்தைகளே, நோயற்றவர்களாக ஆகணும்னா நல்ல முறையில் கல்வி கற்கணும், கற்பிக்கவும் வேணும். ஆன்மீக மருத்துவமனை கல்லூரியை தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. ஆன்மீகன்ற வேர்டு அவசியம் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது என்ன சொன்னாரு? அடுத்தது நம்ம இந்த பறவை பட்டியல் திரிய அவதாரம் எடுக்கிறத பற்றி. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, எக்ஸிபிஷன் வைங்க, பெரிய மண்டபம் செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கு தானே பைசா இருக்குது, சேவைக்காக தானே பாபா பண்டாராவே நிறைய இதுங்கிறாரு. அடுத்தது பாபா என்ன சொன்னாரு? நாராயணா, பிரம்ம பாபா, ஒரு விருப்பம் வச்சா எல்லா விருப்பமும் நிறைவேறும். அது என்ன விருப்பம்? ஞான யோகத்தின் மூலமாக எவர் ஹெல்த்தியா ஆகணும் இல்லையா? அதை சொன்னாரு. அவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் கேளுங்க. பாபாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம், நான் ராவணனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், லட்சுமி, இப்படி எல்லாம் கேட்டா அவங்க புத்தியை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளக்கம் கொடுங்க. பெரிய அளவுல படத்தை அமைங்க அப்படிங்கிறாரு. ஒண்ணு சேவை செஞ்சா பணம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கட்டடம் கட்ட சொல்லல, சேவைக்காக தான் பைசா கொடுத்து நீங்க மாளிகை கட்டுதால அது அங்க போய் கட்டிக்கலான்றாரு இல்லையா? இது ஒரு சூப்பர் பாயிண்ட். அப்புறம் ஞானத்தை புரிய வைக்க முடியாதவங்களை போய் அங்க விட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க நிக்க வைக்கணும். பட கண்காட்சியில ஞானத்துல குறைவானவங்களை நிக்க வைக்க கூடாது. சரி, அடுத்தது என்ன சொன்னாரு? அந்த தேக சம்பந்தப்பட்ட இது சுடுகாடு, இதை மறந்துடுங்க. தேக சம்பந்தப்பட்ட நினைக்கவே கூடாது அப்படின்னாரு. சுடுகாடு இல்லையா? அது உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. எங்க போறோம், வீட்டுக்கு போகணும், சொர்க்கத்துக்கு வரும், ராஜ்யத்தை அடைவோம். மற்றபடி இதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம்? நம்மளுடைய புத்தி ஃபுல்லா பாபா கிட்டையும் புது உலகத்துல தான் இருக்குது. பழைய உலகத்துக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர், லட்சுமி யாரும் பத்தித்து போனது கிடையாது. ஒரு தந்தையை தவிர மற்ற யாரும் பத்தித்தான் ஆக முடியாது. சேவை செய்யறதுக்கு மிகுந்த போதை இருக்கணும்ன்றது இல்லையா? ஃபுல்லா இதுல ஈடுபட்டுணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஆத்ம உணர்வுடையவராகவும் ஆகணும், பரந்த புத்தியும் இருக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரையும் மரணத்துல இருந்து காப்பாத்துறீங்க 21 பிறவிக்குன்னா இது என்னது? மருத்துவமனை. ராவண ராஜ்யத்துல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கு சர்வசக்திவான் வந்தாதான் முடியும். அவர் தான் உங்களை வெற்றி அடைய வைக்கிறாரு. கடைசியில உங்களுடைய தாக்கம் இருக்கும். என்ன சம்பந்தம், எதுக்கு வருஷம் எரிக்கிறீங்க? அதை கேட்டு அவங்களுக்கு நல்லா. அடுத்தது சேவை செய்யற குழந்தை, நேர்மையா சேவை செய்யற குழந்தை தான் பாபாவுடைய இதயத்துல இடம் பிடிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே பரிபூர்ணமானவர்கள் ஆகல. அதனால பொறுத்துக்க தான் வேண்டியிருக்கு, எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதா இருக்கு சேவையில இல்லையா? மற்றபடி இந்த ஆசை இருக்கக்கூடாது. இந்த ட்ரெஸ் போனா அதை போகணும், இது வேணும் அது வேணும், இந்த ஆசையை தான் பல பிறவியை வச்சுக்கல. திருப்தியா இருக்கிறோமோ இப்ப என்ன ஆசை இருக்கணும்? இப்ப என்ன ஆசை இருக்கணும்? நம்ம பக்கா இதுல ஆசை வைங்க, மற்றதெல்லாம் தானா நிறைவேறிடும். சரி, வரதானா?
மாயை மற்றும் இயற்கையின் குழப்பத்துல இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன எங்க இருக்கணும், எந்த இடம் அது சேஃப்டியான பாபாவுடைய இதயத்துல பெரிய சிம்மாசனம் இல்லையா? சோ இது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். பாபா இதயத்தையே எனக்கு கொடுத்திருக்காருன்னா இந்த நினைவிலே போதையிலே இருங்க, அப்ப பாதுகாப்பா இருப்பீங்க. அப்ப மாயோடைய எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. அதோட நினைவாதான் அச்சல் கேடு இருக்கு, ஆடாத வீடுன்ட்டு. அப்ப அதுக்கு ஒண்ணு பாபாவுடைய இதயத்துல இருக்கணும், இன்னொன்னு நான் கல்பமாக ஆடாதவனாக பாபா இதயத்துல இருந்தேன். இந்த கல்பமாகன்ற வார்த்தையில பவர் இருக்கு இல்லையா? இப்ப இல்ல, எப்பவுமே நான் வெற்றி ரத்தினம். நான் என்ன அசைக்கவே முடியாது மாயாவை. என்ன வாடா மாயா நீயா நானா பார்த்தலான்ட்டு மாமா கூப்பிட்டாங்க. அது பிராக்டிஸ்ல கூட வச்சிருக்கிறோம். வைக்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் அப்படி மாயா கூப்பிடவே பயமா இருக்குது பிரதர், சும்மாவே மாயா எங்க போடுது அப்படின்னு. சரி, ஸ்லோகன் என்னது? தாரணைக்கு அர்த்தம் சொன்னாரு. ஞான சொரூபம் அன்பு சொரூபமா இருக்கிறதா அறிவுரைய சொரூபத்துல எடுத்துட்டு வரீங்கன்னு அர்த்தம். தபஸ்வி பயிற்சி என்ன சொன்னாரு? அந்த ஸ்திதியில நிலைச்சிருங்க. உங்களுடைய ஆன்மீக பெருமை, உண்மையான பெருமை, இங்க இருக்கிற பகட்டு பெருமை கிடையாது, ஆன்மீக பெருமை. எல்லாரையும் காப்பாற்றக்கூடாது. நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நான் தான் தாய் இல்லையா? முருகனே உன்னை என்று எனக்கு வேற யாரும் இல்லை, இப்படியெல்லாம் வருது அந்த சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆதாரமா நான் இருந்திருக்கிறேன். அப்படின்ற நிலையில நிலைச்சு இருந்து அவங்களுக்கு அமைதியின் கிரணங்களை, நிம்மதியின் கிரணங்களை வரதானமா கொடுங்க. அந்த எண்ணங்கள், அந்த ஒரு எண்ணம் மட்டும் வைங்க. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி அந்த சொரூபத்துல நிலைச்சிருங்க. அந்த பயிற்சி தான் பண்ணும் இல்லையா? சரி, ஓம் சாந்தி பாபா.